தமிழ்நாட்டில் இப்போ நிறைய குடும்பத்தில் ஒரு கொஸ்டின்ஸ் வந்து கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. எப்போ விசேஷம், வீட்டில் இப்போ ஏதாவது விசேஷம் உண்டா அப்படிங்கிற கேள்வி இப்போ வந்துட்டு ரொம்ப ரொம்ப அதிகமான குடும்பத்தில் வந்துட்டு கேட்க ஆரம்பிச்சிருச்சு. இதில் ஒரு கப்புள் வந்து எவ்வளோ எமோஷ்னல் ட்ராமாவை சந்திக்கிறாங்க அப்படிங்கிறது எல்லாமே வந்து ஒரு அந்த கப்புள் நிலைமையில இருந்து பார்த்தவங்களுக்கு மட்டும்தான் புரியும். அந்த மாதிரியான கஷ்டங்கள் வந்துட்டு வர ஆரம்பிச்சிருச்சு. அதோட இப்போ முன்னாடியெல்லாம் வந்து பாப்புலேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு போய்கிட்டே இருக்குது அப்படிங்கிறது. இந்தியா இஸ் த மோஸ்ட் பாப்புலஸ் கண்ட்ரி இன்னைக்கு டேட்டா படி. ஆனால் சதர்ன் ஸ்டேட்ஸ் பொறுத்த வரைக்கும் அந்த ரேட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக போயிட்டுருக்குது. இட் இஸ் வெரி வெரி பிலோ. இப்போ ஆந்திர பிரதேஷில் வந்து சிஎம் சந்திரபாபு நாயுடு வந்துட்டு 4th சைல்டு நீங்கள் பெற்றுக்கிட்டீங்கன்னா 40,000 rupees நாங்கள் இன்சென்டிவைஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற நிலைமைக்கு போயிடுச்சு. அந்தளவுக்கு சைல்டு பர்த் வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு. இப்போ முன்னாடியெல்லாம் வந்து ப்ரெக்னன்சியை வந்துட்டு அது வந்து தள்ளி போட்டுடலாம். இப்போ வந்து ஒரு சீக்கிரமே கல்யாணம் பண்ணிடுவாங்க, அதுக்கப்புறம் ப்ரெக்னன்சியை தள்ளி போட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி. இப்போ இப்போதைக்கு வேண்டாம், நீங்கள் செட்டில் ஆகிட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி நிலைமை மாறி இப்போ வந்து ப்ரெக்னன்சி ஆகணுமே அப்படிங்கிறதுக்காக அதை பிளான் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் நிறைய கப்புள்ஸ் இருக்கிறாங்க. ஸோ நீட் ஆஃப் த அவர் என்ன அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப ரொம்ப நிறைய கப்புள்ஸ் இதை ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அப்படிங்கிறதுனால வி ஹாவ் இந்த பாட்காஸ்ட் செஷனில் ஒரு ரொம்ப ரொம்ப பிஸியான ஒரு டாக்டரை, அது இவங்களை விட வேற யாரும் இந்த சப்ஜெக்டை தெளிவாக பேசிட முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு பர்சனை நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணி இந்த பாட்காஸ்ட்டில் வந்துட்டு பேச வச்சுருக்கிறோம். ஸோ ஐ வெல்கம் டாக்டர் சித்ரா, who has delivered more than 75,000 பேபிஸ். ஆக்சுவலாக 75,000 குழந்தைகள் வந்து இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்தி இருக்கிறாங்க. அதில் வந்து பீப்புள் அந்த ஸ்டார்டிங்கில் பண்ணினவங்க இப்போ அவங்களோட பேர குழந்தைகளும் வந்துட்டு அவங்க கையாலே டெலிவரி ஆகுறாங்க. அந்த மாதிரியான ஒரு பர்சனை தான் நாங்கள் கூட்டிகிட்டு வந்திருக்கிறோம். டாக்டரை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி லெட் மீ வெல்கம் ஹர். Welcome and thank you for accepting and spending this time, doctor, in your busy schedule. Good evening, sir. I'm happy to share my experiences. Sure. டாக்டரை பற்றி ஒரு இன்ட்ரடக்ஷன் பண்ணணும்னா அதுக்கு ஒரு 15 நிமிஷம் வீடியோ போடணும் ஆக்சுவலாக. அந்த மாதிரி இருக்குது அவங்களோட இது. உங்கள் 78ல் எம்பிபிஎஸ் படிச்சிருக்கிறாங்க தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜில். அதுக்கப்புறமா she has completed diploma degree in obstetrics and gynecology in கஸ்தூரிபா மெடிக்கல் காலேஜ் மணிப்பால், and she is the gold medalist there actually. So she has trained in Singapore, Kolkata, Israel, and bringing advanced techniques to இங்கே திருச்சி மக்களுக்கு அவங்க ஒரு வரப்பிரசாதம் தான் சொல்லணும் ஆக்சுவலாக. ஏன்னா இங்கே இல்லாத இன்னைக்கு லேட்டஸ்ட் டெக்னாலஜி என்னென்னலாம் இருக்கோ அது எல்லாமே இங்கே வந்துட்டு இருக்குது. மேம் வந்து 3 நர்சிங் ஹோம் வந்து நடத்திட்டுருக்குறாங்க. ஒன்று லலிதா நர்சிங் ஹோம், ஒன்று ஷியாமலா நர்சிங் ஹோம், அண்ட் another one is Janani Fertility Center, which is exclusive for IVF treatments. So சித்ரா மேம் அண்ட் ரமணி தேவி மேம், இவங்க 2 பேரும் சேர்ந்து இந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் எல்லாம் நடத்திட்டு வராங்க. ஸோ ஐவிஎஃப் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியறதுக்கு முன்னாடியே ஐவிஎஃப் இங்கே ஸ்டார்ட் ஆயிடுச்சு திருச்சியில். ஸோ இதுதான் வந்துட்டு இன்னைக்கு வாட்டர் பர்த்திங் மாதிரியான ஒரு அட்வான்ஸ்டு சைல்டு பர்த்திங் டெக்னிக்ஸ் வந்துட்டு இங்கே லலிதா நர்சிங் ஹோமில் இருக்குது. இதெல்லாம் எத்தனை பேருக்கு தெரியும் அப்படிங்கிறதே தெரியல. ஸோ இன்னைக்கு வலியே இல்லாமல் ஒரு குழந்தைய வந்துட்டு இந்த உலகத்துக்கு கொண்டுட்டு வர்றதுக்கு மேம் ஹேஸ் ஹெல்ப்ட் எவ்ரிபடி. இதை தாண்டி மேம் ஹேவ் டன் லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் சர்டிஃபிகேஷன்ஸ். அவங்க பப்ளிகேஷன்ஸ் நிறைய இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்சஸில் பண்ணியிருக்கிறாங்க. இது மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ இதுக்கு தனி எபிசோட் வேணும். ஸோ அது இல்லாமல் இப்போதைக்கு டைரெக்டாக நம்ம எபிசோடுக்குள்ளே போயிடலாம். மேம், நம்ம இந்த மெடிக்கல் டீட்டெயில்ஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த ஆப்ஸ்டெட்ரிக்ஸ் அண்ட் கைனகாலஜி, இந்த ஐவிஎஃப் இதுல எல்லாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் எப்படி வந்துச்சு? சார், நான் எப்போவுமே நினச்சிப்பேன் டாக்டரானா நம்ம வந்து பெருத்தியாருக்கு ஹெல்ப் பண்ணணும், இது வந்து பெரிய நோபல் ப்ரொஃபஷன் அப்படிலாம் எனக்கு ஆசை காட்டினதுனால தான் நான் இந்த மெடிசன் படித்தேன். பட் இருந்தாலும் திஸ் இஸ் ஒன் ஏரியா, சந்தோஷம் தான் நிறைய. இப்போது வருத்தப்படுறதுக்கு வேண்டிய அவசியம் ரொம்ப 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 கம்மி தான். அதனால் எனக்கு இது எல்லா நாளும் சந்தோஷம். யாராவது ஒருத்தங்க டெலிவரி ஆகி வீட்டுக்கு போகிறாங்கன்னா தேங்க்யூ வெரி மச்ன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி ஒருத்தர் போனால் நாளைக்கு 10 பேர் போக மாட்டாங்களா, அப்படி ஒரு ஆசை இருந்துச்சு. அண்ட் இதில் இருக்கிற ப்ளஷர் ஆஃப் டூயிங் ஹார்ட் ஒர்க் வேறு எதுலேயுமே இல்லாத மாதிரி எனக்கு தோணும். அஃப்கோர்ஸ் நான் இப்போ அப்படி சொல்கிற மாதிரி கேட்டால் ஒரு ஹார்ட் சர்ஜனை கேட்டால் அவங்க சொல்லுவாங்க
யாருக்கோ ஹார்ட் சர்ஜரி பண்ணிவிட்டு அவங்க ஹெல்த்தியாக வீட்டுக்கு போனாங்க, அவங்க மட்டும் சொல்ல மாட்டாங்களா இதுன்னு. இருந்தாலும் வந்து இது வீட்டில் எல்லாருக்கும் ஒரு ரெட்டிப்பு சந்தோஷம் ஒரு குழந்தை பிறந்தா அப்படிங்கிறதும் எனக்கு ஒரு பெரிய இம்ப்ரெஷன் இருந்துச்சு. அதனால எனக்கு வந்து ஆப்ஸ்டெட்டிக்ஸ் மேலே ஒரு ஆசை இருந்தது. அதே மாதிரி ஐவிஎஃப்க்கு வரும்போது தட் வாஸ் அ நியூ டெக்னாலஜி. நான் வந்து போஸ்ட் கிராஜுவேஷன் படிக்கும்போது தட் வாஸ் அ நியூ டெக்னாலஜி தட் வாஸ் இவால்விங். அப்போ வந்து புதுசாக ஒன்று கற்றுக்கணும். நம்ம பிஜியாக இருக்கும்போது நமக்கு அப்படி தான் ஒரு ஆசை இருக்கும். ஏதோ வந்து இங்கே சாதிச்சுட்டு போகிற மாதிரி நம்ம படித்து முடிச்சுட்டு வந்தோடனே நம்ம என்னென்ன அச்சீவ் பண்ண முடியும், நம்ம என்ன பெருசாக கொடுக்க முடியும் இந்த சொசைட்டிக்கு அப்படின்னு ஒரு ஆசையாக இருக்கும். அதனால் அந்த ஐவிஎஃப் மேலே எனக்கு அப்போலேருந்தே ஒரு காதல் இருந்தது. ஸோ வெளியில் வந்தோடனே சின்ன சின்ன விஷயங்களாக ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவோன்னு ஒரு டிரான்ஸ்வெஜனல் சோனோகிராஃபியை ஸ்டார்ட் பண்ணேன் ஃபஸ்ட்டாக இங்கே திருச்சியில். அதுக்கப்புறம் அதுலேருந்து மெதுவாக ஐயுஐயை ஸ்டார்ட் பண்ணேன். ஐயுஐயை பண்ணி நிறைய அதில் ப்ரெக்னென்சி வர ஆரம்பித்தோடனே அந்த பேஷண்ட்ஸ்லாம் இருந்தாங்க. அப்புறம் அவங்கெல்லாம் வந்து இந்த ஐயுஐயில் ஃபெயில் ஆகிறவங்கள நம்ம ஐவிஎஃப்க்கு அனுப்பணும் அப்படின்னு சொன்னால் இங்கேருந்து அவங்க சென்னைக்கு போகணும். அப்போ இங்கெல்லாம் வசதி கிடையாது. ஸோ இங்கேருந்து அவங்க நிறைய பேர் வசதி இருக்கிறவங்க மும்பை போவாங்க. இந்த மாதிரி நம்மளை விட்டுட்டு வெளியூருக்குலாம் போகிறாங்க அப்படின்னா, ஐயோ நம்ம ஊர் பேஷண்ட், நான் திருச்சியிலே பிறந்து வளர்ந்தவ சார், அதனால் நம்ம ஊரை விட்டுட்டு வெளியில் ஊருக்கு போகிறாங்களே அப்படின்னு எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. வை கான்ட் வி பிரிங் தட் ஃபெசிலிட்டி ஹியர் அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்தது. ஸோ அதுக்கு வந்து ஒரு கூட்டு முயற்சியாக தான் நானும் ரம்னியும் சேர்ந்து இந்த மாதிரி ஒரு சென்டர் ஆரம்பிக்கணும். நம்ம ஊரில் நம்ம பேஷண்ட்ஸு நம்மளை விட்டுட்டு எங்கேயும் வெளியில் போய் கஷ்டப்படக்கூடாது, அவங்களுக்கு இங்கே ஊர்லேயே இருந்த இந்த வசதி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டால் இன்னும் சௌரியமாக இருக்கும்னு தான் இதெல்லாம் ஆரம்பித்தோம். இப்போ இன்ட்ரடக்ஷன்லேயே சொன்ன மாதிரி முன்னாடியெல்லாம் வந்து ஒரு ப்ரெக்னன்சியை வந்து இப்போதைக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமையில இருந்து இப்போ வந்து அது ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணி பண்ணுற நிலைமைக்கு ஆகிட்டோம். நீங்கள் வந்து 3 ஜென்ரேஷனையும் நீங்கள் பார்த்துட்டு வந்திருக்கிறீங்க, ஓகேங்களா? முதல்ல எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி எவால்வ் ஆயிருச்சு, இதுக்கான ரீசன் என்ன, அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் உங்களோட கருத்தை நீங்கள் ஷேர் பண்ணுங்க. இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி சொசைட்டி தான் நான் பார்க்குறதும். லைக் நான் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு டெலிவரி பண்ணவங்கலாம் எப்படி 18 வயசுலேயே கல்யாணம் ஆகிடும் அவங்களுக்கு. அவங்களுக்கு என்னன்னே தெரியறதுக்கு முன்னாடி ப்ரெக்னெண்ட்டே ஆகிடுவாங்க. கால்னு வருவாங்க, டெலிவரி பண்ணுவாங்க, போயிடுவாங்க. ஒன்றுமே கஷ்டமே தெரியாது. பட் அதுலேருந்து அடுத்த ஸ்டெப் வந்தோடனே அவங்கவுங்க இல்லை நான் வந்து படிக்கலை, நான் வந்து காலேஜே போகல, நான் இப்போ என் பொண்ணை காலேஜாவது படிக்க வைக்கணும்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லி அடுத்தது காலேஜ் படிக்க வச்சாங்க. காலேஜ் படிக்க வச்ச உடனே என்னாச்சு, அவங்களுக்கு வேலைக்கு போகணுன்னு ஒரு சின்ன ஆசை வந்துச்சு. அப்புறம் வேலைக்கு போனாங்க. எல்லோரும் என்ன சொன்னாங்க, நான் ஸ்டெபிலைஸ் ஆகணும், என் வேலையை வந்து எனக்கு இப்போ தான் பண்ணால் உண்டு, கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன்னா இந்த வேலையும் போயிடும், எங்கள் வீட்டுக்காரர் வேலைக்கு அனுப்பலைன்னா என்ன செய்யறது அப்படின்னு பயந்துட்டு எல்லாரும் கொஞ்ச நாள் வேலை பார்க்கணுன்னாங்க. அப்போ கொஞ்ச நாள் வேலை பார்க்க விட்டுட்டு தான் கல்யாணம் பண்ணாங்க. அப்புறம் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அவங்களுக்கு கெரியர் ஓரியன்டாக இருந்தாங்கன்னா they were concentrating on that. இந்த ஃபேமிலிங்கிறது செகண்டாக வந்துச்சு. இந்த மாதிரி தான் நிறைய இடத்துல ஆச்சு. ஸோ இப்போ இருக்கிற ஃபீமேல்ஸ் அதாவது இப்போ கொஞ்சம் பெட்டர். நம்மலாம் இப்படி நிறைய நாங்களாம் சொல்லி ஐ திங்க் எல்லாருக்கும் புரியுது, ஃபேமிலி ஆல்சோ இஸ் வெரி இம்பார்ட்டண்ட், அதையும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும், வயசு சின்னதாக இருக்கும்போதே இதை எடுத்துக்கணும் அப்படிங்கிறதெல்லாம். அதனால் எல்லாரும் அந்த கேரியர் ஓரியன்டேஷனில் போனதுனால இதெல்லாம் கொஞ்சம் டிலே ஆகிட்டே வந்திருக்கு. அதனால் எல்லாருமே கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணி கல்யாணத்தையே பண்ணுறாங்க, போஸ்ட்போன் பண்ணியே குழந்தைய பெற்றுக்கிறாங்க. ஸோ இட் இஸ் நாட் ஹேப்பனிங் ஆஸ் யூ டிசைட். அண்ட் நீங்கள் சொல்கிற பிளானிங் இஸ் ஃபார் ஸோ மெனி திங்ஸ். இப்போ இந்த வருஷம் எனக்கு ப்ரொமோஷன் வரும், அதனால என்னால் வந்து இந்த வருஷம் ஐ கேனாட் லீவ் மெட்டர்னிட்டி லீவை என்னால் பிளான் பண்ண முடியாது, அடுத்த வருஷம் தான் பண்ணணும். இது வந்து மென்னு கிடையாது, பட் ஆல் ஃபீமேல்ஸ் கோ த்ரூ திஸ் ட்ராமா. அவங்களுக்கு ரெண்டும் வேணுங்கிற அவசியம் இருக்கும்போது இதெல்லாம் எதை தியாகம் பண்ணுறதுன்னு தெரியாமல் கஷ்டப்படுறதுனால, இதோட இம்பார்ட்டன்ஸ் புரியாதனால சில பேர் விட்டுறாங்க. இதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு உங்களோட ஐடியாஸ், இப்போ நிறைய பேர் வந்துட்டு இந்த மாதிரி உங்கள்கிட்ட வந்து பேசியிருப்பாங்க. ஆமாம், இவங்களுக்கு அட்வைஸாக நீங்கள் என்ன சொல்லி நீங்கள் அனுப்புறீங்க? ஆக்சுவலாக நான் சொல்லுவேன், ஃபேமிலி இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். சின்ன வயசில் ஃபேமிலியை பண்ணிடலாம், அதுக்கப்புறம் நம்ம கெரியரில் மூவ் ஆகிட்டே போகலாம். என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு எம்பிபிஎஸ் படிக்கும் போதே கல்யாணம் ஆயிடுச்சு. ஆனால் எனக்கு படிப்பு முடிக்கணும், எங்கேயாவது நிறுத்திடுவாங்களோங்கிற பயம் எனக்கும் தான் இருந்துச்சு மனசில். அதனால நான் எம்பிபிஎஸ் முடிக்கிற வரலும் குழந்தை பெற்றுக்கல. பட் எம்பிபிஎஸ் முடிச்ச உடனே குழந்தை பெற்றுக்கிட்டேன். அந்த குழந்தைய பெற்றுட்டு இங்கே வளர்க்க எங்கள் மாமியார்கிட்ட விட்டுட்டு தான் நான் பிஜிக்கு போனேன். அந்த இடத்துல பிரேக் எடுத்து நான் அந்த 1 இயர் பிரேக் எடுக்க தான் எடுத்தேன், விட்டுட்டு குழந்தைய விட்டுட்டு அதுக்கப்புறம் பிஜி பண்ணேன். ஏன்னா நான் படிக்க போனது மணிப்பாலில். ஸோ என்னால் இங்கேருந்து ஃபேமிலியெல்லாம் கூட்டிகிட்டு போக முடியும். இதே தஞ்சாவூரில் படித்து நான் படிச்சிருந்தேன்னா எனக்கு நான் இந்த குழந்தையும் பெற்றுட்டு அப்படியே கூட பேரலெல்லாம் படிச்சிருக்கலாம். ஸோ இதில் எது வேணும் எனக்குங்கிறத நான் பேலன்ஸ் பண்ண வேண்டியிருந்தது அப்போது. அதனால நான் குழந்தைய பெற்றுக்கிட்டேன். குழந்தைய பெற்றுக்க எனக்கு ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்ட் இருந்தது, பார்த்துக்கிறதுக்கு ரெடியாக இருந்தாங்க, எல்லாம் இருந்ததுனால என்னால் அது மாதிரி பண்ண முடிஞ்சிச்சு. இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் என்னன்னா, இப்படி நான் பிரேக் எடுத்தா கூட எனக்கு ஃபேமிலி பேக்ரவுண்ட் வேணும். இப்போ என் பொண்ணு அந்த மாதிரி பண்ணும்போது குழந்தைய என்கிட்ட விட்டுட்டு போறேன்னாக்கா நானே ஒர்க்கிங்,
என் குழந்தைய என் பொண்ணோட குழந்தைய எப்படி பார்த்துக்கிறதுங்கிற ப்ராப்ளம் எல்லாம் எல்லா ஃபேமிலியிலையும் இருக்கு. ஸோ எது வேணும் எது வேண்டாங்கிறத டிசைட் பண்ணோம். பட் ஐ ஆல்வேஸ் டெல் தெம் திஸ் கம்ஸ் ஃபர்ஸ்ட். அதனால இதை முடிச்சிடு, இது அப்புறம் போனா கிடைக்காது. ஆனா ப்ரொமோஷன் எப்ப வேணாலும் கிடைக்கும். நம்ம 60 வயசுல தான் ரிட்டையர் ஆக போறோம். அதுக்குள்ள நம்ம அச்சீவ் பண்ணுங்கிற நினைக்கிறது எப்ப வேணாலும் அச்சீவ் பண்ணலாம். அதனால இதை கொஞ்சம் பிளான் பண்ணுன்னு தான் சொல்லி கொடுத்தோம். ஓகே, இதுல இருந்து எனக்கு அடுத்த கொஸ்டின் என்ன இமிடியேட்டா வருது அப்படின்னு சொன்னா, ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு ஹைலி வந்துட்டு ஒரு ஒரு நல்ல பீரியட் அப்படின்னு சொன்னோம்னா, ஒரு ஃபீமேலுக்கு எந்த ஏஜ்ல இருந்து எந்த ஏஜ் குரூப் வரைக்கும் அவங்களுக்கு வந்து ரொம்ப ஃபர்டைலா இருப்பாங்க, அவங்களுக்கு இதுக்கு ஃபெயிலியர் வந்துட்டு ரொம்ப ரொம்ப கம்மி அப்படிங்கிறது? 20 to 30 ஐடியல். ஓகே, 20 to 30 நான் ஒரு பெரிய மார்ஜின் கொடுக்குறேன். இப்ப 20 வயசுலயே குழந்தை பெற்றுக்காங்கன்னு நான் சொல்ல. ஆனா 25 வயசுல இருந்து 30 வயசுக்குள்ளேயாவது நம்ம அதை பிளான் பண்ணி பெற்றுக்கணும்னு கண்டிப்பா எல்லாத்தையும் ஐ வுட் லைக் டு இன்சிஸ்ட் தட் எவ்ரிபடி ஷுட் பிளான் தட் பிரெக்னன்சி பிட்வீன் 25 and 30. இதை ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நம்ம பிசிக்கலா ஃபிட்டா இருப்போம், மென்டலா ஃபிட்டா இருப்போம். அதுக்கப்புறம் நமக்கு வந்து அந்த குழந்தையோட ஓடி விளையாடணும், செய்யணும், கொள்ளணும்னாலும் முடியும். பின்னாடி படிக்க வைக்கணும்னா படிக்க முடியும். அந்த குழந்தை வந்து படிச்சு வந்துரும் ஸ்கூல் எல்லாம். அப்ப தான் நமக்கு 50 வயசு ஆகும். So we would have supported enough the child. So all along the life this would help. Okay. Just not this fertility alone. Understood ma'am. இப்போ கரியர் ஓரியன்டேஷன் பத்தி நம்ம நிறைய பேசணும், ஓகேங்களா? ஸோ இதை தாண்டி கரியர் ஓரியன்டேஷன்ங்கிறது ஒரு பார்ட், டெஃபினெட்லி அது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஃபேக்டராக இருக்குது. பீப்புள் இப்போ எல்லாருமே படிக்கிறாங்க, அவங்களோட அப்பா அம்மாவும் படிச்சுட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறது, இது எல்லாமே எனக்கு புரியுது. ஆனால் இப்போ ஃபர்டிலிட்டி ஃபெயில் ஆகிறதுக்கான ரீசன்ஸ் அப்படிங்கிறது இது ஒரு ரீசன் அப்படின்னாலும், ஒரு கப்புலாக வேற என்னென்னலாம் ரீசன்ஸ் வந்துட்டு இப்போ ப்ரிடாமினண்ட்டாக வருது மேம்? ஆக்சுவலாக 2 பேரும் ஒர்க் பண்ணுறாங்க. ஒருத்தர் ஒரு ஊரில், இன்னொருத்தர் இன்னொரு ஊரில் இருக்காங்க. ஓகே, அவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் கிடச்சி வந்து சேர்றவர்களும் we have to wait. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் சில சமயம் இருக்குது. சில சமயம் வந்து அவங்க கல்யாணம் ஆகும்போதே வயசு மூத்ததாக தான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி இருக்க வேண்டியிருக்கு. ரெண்டாவது so much of stress. அவங்களுக்கு வந்து இந்த நாளுக்குள்ள நடக்கணும், இதுக்குள்ள நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ஒரு they draw a line around themselves. So இதுல நடக்கலன்னா they go into depression. So இதெல்லாம் வந்து நம்ம அவாய்ட் பண்ணலாம், ரொம்ப ஈஸியா அவாய்ட் பண்ண முடியுது. அதுக்கப்புறம் தான் நிஜமாலுமே மெடிக்கல் காசஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை நம்மளே வரவழைச்சுக்கிறோங்கிறது எனக்கு ஒரு ஃபீலிங். பிகாஸ் when I talk with so many girls who come here, நான் பெங்களூர்ல ஒர்க் பண்றேன், அம்மா வீடு இங்க இருக்கு, அதனால ஒரு தடவை உங்களை வந்து பார்த்துட்டு போகணும்னு சொன்னாங்க. அதுக்காக வந்து அம்மா கூட்டிட்டு வந்தாங்க, நான் வந்திருக்கேன். அதோட நிமித்தத்துக்காக தான் நான் வந்திருக்கேன் அவங்கள பார்க்க. பிகாஸ் ஐ cannot come here regularly for checkups ன்னு சொல்றவங்க கொஞ்சம் பேர் இருப்பாங்க. ஸோ அவங்கள பெங்களூர்ல போய் நீ டாக்டரை பாருன்னு சொன்னா கூட, பெங்களூர்ல எனக்கு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிராவல் பண்றதுக்கு டைம் ஆகும் அப்படின்லாம் ஒரு எக்ஸ்கியூஸ் சொல்லுவாங்களே வெஞ்சு, they will not be ready to go there. அதனாலதான் இந்த அம்மா அப்பாவே பாவம், they have to bring them here. அப்படி வந்து கேட்கறச்சே பார்த்தா இதெல்லாம் நிறைய ரொம்ப காமனா இருக்கு. they meet only weekends. they have so much of stress. ஒருத்தர் நைட் டியூட்டி பாக்குறாங்க, ஒருத்தர் டே டியூட்டி பாக்குறாங்க. எப்படி சார் புள்ள பெற்றுக்க முடியும்? அந்த மாதிரி எல்லாம் flimsy reasons which can be easily correctedனா ரொம்ப அதிகமா இருக்கு than the medical cost. இப்போ திருச்சியில இருக்கிற people வந்துட்டு அந்த செகண்ட் ஜெனரேஷன் தேர்ட் ஜெனரேஷன் people இங்க திருச்சியிலே இல்ல. அந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய நடக்க ஆரம்பிச்சிருச்சு. people are ஒர்க்குக்காக நம்ம போறது, இல்ல கல்யாணம் பண்ணிட்டு அந்த ஹஸ்பண்ட் வந்துட்டு எந்த ஊர்ல இருக்காங்களோ அவங்களுக்காக போறது, அந்த மாதிரியான விஷயங்களும் நடக்குது. ஆமா, நிறைய பேர் அப்படி ஊரை விட்டு வெளியூர்ல போய் வேலை பாக்குறாங்க, வெளியூர்ல இருக்கிறவங்க இங்க வந்து வேலை பாக்குறாங்க, எல்லாமே இருக்கு. பட் வெளிநாட்டுல போய் இருக்கிறவங்க இருக்காங்க. அந்த மாதிரி they have to go for their bread and butter. சம்பாதிச்சு சாப்பிட்டு தானே ஆகணும். எக்ஸாக்ட்லி மேம். இதை தாண்டி லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு ஏதாவது இம்பாக்ட் பண்ணுது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? முன்னாடி இருந்த லைஃப் ஸ்டைலுக்கும் கண்டிப்பா தட்ஸ் வாட் நான் இப்ப சொன்ன மாதிரி ஒரு சின்ன எக்ஸாம்பிள், நைட் டியூட்டி மட்டும் கண்டினியூஸா பாக்குறவங்க இருக்காங்க. அதுல வந்து நம்ம உடம்புக்கு வந்து சிர்காடியல் ரிதம்னு ஒண்ணு இருக்கு. that entirely changes. இப்ப ராத்திரி நமக்கு தூக்கம் வந்தாதான் certain hormones will be secreted. இப்ப certain hormones will not come during daytime. இப்ப இந்த குவைட்டா இருக்கணும் நம்ம மைண்டு, நம்ம வந்து தெளிவா இருக்கணுங்கிறதே போயிடும். இப்ப நைட் ஃபுல்லா முழிச்சிட்டு இருந்துட்டு காலையில எழுந்திரிச்சு சாப்பிடணும்னா, காலையில எழுந்திரிச்சு வேலை பார்க்கணும்னா they are very bad. தூங்கணும்னா தூக்கம் வராது. அதனால அப்படி இருக்கும். அதே மாதிரி ஈட்டிங் ஹேபிட்ஸ், எவ்ரிதிங் சேஞ்சஸ். ராத்திரி முழுக்க they will tend to eat, binge eatingங்கிறது நிறைய நடக்கும். பக்கத்துல எதையாவது ஒண்ணு வச்சுட்டு சும்மா சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. நான் போற வழியில ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி இருக்கு,
இப்ப 2 மணிக்கு ஐ திங்க் they'll give a break. ம். 2 மணிக்கு பார்த்தா வெளியில வந்து ஒரு பெரிய கூட்டம் இருப்பாங்க. ம். ஒண்ணுமே இல்லாம ஒரு வேர்க்கடலை விக்கிறவர் தான் இருக்காருங்க. ம். ம். இந்த பொட்டலத்துல வேர்க்கடலை கொடுக்குறது. ஸோ தே டென் டு ஈட். எத்தனை பேக்கெட் சாப்பிடுவாங்கன்னு தெரியலையே 2 மணிக்கு. ம். ஸோ அந்த வேர்க்கடலையை வாங்கி சாப்பிட்டுட்டு ஒரு தண்ணியை குடிக்கிறாங்களா காஃபியை குடிக்கிறாங்களோ குடிச்சிட்டு திருப்பி 4 மணிக்கு பசிக்கும் போதோ 6 மணிக்கு பசிக்கும் போதோ வீட்டில் போய் என்னத்தை சாப்பிட்டோ தூங்குனாங்கன்னா ம். எப்போ எழுந்திரிச்சு எப்போ சாப்பாடு சாப்பிடுறது. ஸோ எவ்ரி திங் கெட்ஸ் ஸோ ஒபிசிட்டி இஸ் ஆன் த இன்க்ரீஸ். ம். ம். நம்மள அறியாமலே இதெல்லாம் வருது. ம். அண்ட் டோட்டல் ஹார்மோன் இம்பேலன்ஸ் கம்ஸ் இன். ம். ஸோ சின்ன பிள்ளைங்கலாம் ரொம்ப யங் கேர்ள்ஸ் ஹூ புட் ஆன் வெயிட் தே டெவலப் பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் வித்வுட் தேர் நாலேஜ். ம். அப்படி வெயிட் போடுறதுனால ம். இர்ரெகுலர் பீரியட்ஸ் ஆயிடுது. ம். அதுக்கப்புறம் அவங்களுக்கு அதுக்கு வைத்தியம் பண்ணிக்கோன்னா. ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரீட்மெண்ட் நம்ம என்ன சொல்றோம், திருப்பியும் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் ஒன்று சொல்றோம். ம். நம்மளே அதை கெடுத்துட்டு ம். நம்மளே அதுக்கு வைத்தியமும் பண்ணிக்க வேண்டிய அவசியம் வருது. புரியுது மேம். இப்போ விமன் எல்லாருக்குமே ஒரு பயாலஜிக்கல் கிளாக் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ அந்த பயாலஜிக்கல் கிளாக்ல இதெல்லாம் வந்துட்டு ஃபியூச்சர்ல இப்போ இவ்வளோ நாள் ஒரு அவேர்னஸ் இல்லாத ஒரு பீரியடுங்கிறது ஒரு கண்டிப்பா இருந்துச்சு. இதெல்லாம் நம்ம எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்துச்சுன்னா நான் இதெல்லாம் ஃபாலோ பண்ணியிருந்திருப்பேனே அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நிறைய பேர் ஃபீல் பண்ணுவாங்க. இது இப்படிதான் உலகமே இருந்துச்சு, நானும் அதோட சேர்த்து அடாப்ட் ஆகி நான் போயிட்டு இருந்தேன். எனக்கு கரியர் முக்கியமாக இருந்துச்சு, எனக்கு இதெல்லாம் யாரும் சொல்லவே இல்லை அப்படிங்கிறத தாண்டி இப்போ வந்துட்டு ஒரு சோஷியல் மீடியாவாக இருக்கட்டும், இன்ஃபர்மேஷன் இஸ் பீயிங் ஷேர்ட் எவ்ரிவேர். ஓகேங்களா? ஸோ அப்போ எல்லாருக்குமே அந்த நாலேஜ் இருக்கும்போது பர்பஸ்ஃபுல்லாக யாரும் போய் எனக்கு தெரிஞ்சுக்கிட்டே நான் இதை பண்ண மாட்டேன், பண்ணாமல் இருக்க போகிறது அப்படிங்கிறது ஒரு சில பேர் இருப்பாங்க. ஆனால் ப்ரிடாமினண்ட்டாக வந்துட்டு எல்லாருமே ஃபாலோ பண்ணிடுவாங்க. ஸோ இந்த பயாலஜிக்கல் கிளாக்னா என்ன, இவங்க எப்படி ஃபாலோ பண்ணணும், இதை நீங்க பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இதுல இருந்து இந்த மாதிரியான பிரச்சனைகள்ல இருந்து நீங்க விடுதலை. இது மோர் ஆஃப் அ ப்ரிகாஷனரி மெஷர்ஸ் வாட் தே கேன் அண்டர்கோ இல்ல அண்டர்டேக் அப்படிங்கிற மாதிரி. பயாலஜிக்கல் கிளாக்ங்கிறது மென் விமன் 2 பேருக்கும் இருக்கு. ஓகே. பட் நமக்கு தெளிவா வெளியில வந்து விமனை பத்தி தெரியறதுக்கான ரீசன் என்னன்னா, இந்த நம்ம வந்து 12 இயர்ஸ் 13 இயர்ஸ் இல்ல 10 இயர்ஸ் இப்ப சின்ன கூட தான் சொன்னோம், மெனார்கின்னு ஒண்ணு வந்துருது. ஸோ அவங்க வயசுக்கு வந்துடுறாங்க, அதுக்கப்புறம் பீரியட்ஸ் வருது. அதே மாதிரி 50 வயசு ஆனதுக்கு அப்புறம் தூரம் நின்றுடுது. ஸோ மெனோபாஸ் வந்துருது. ஸோ இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மை. ஸோ வி நோ தட் லைஃப் ஸ்பேன் ஆர் ரீப்ரொடக்டிவ் ஏஜ் குரூப் நம்ம சொல்றது வந்து இந்த 12ல இருந்து 55 தான் உனக்கு 50 தான் உனக்கு குழந்தை பிறக்கும் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். So this is what we call as the biological life or reproductive life. So இது வந்து என்ன ஆகும்னா, நமக்கு 12 வயசுல இருக்கும்போது ஒரு மாசமும் வர பீரியடும் போது we are trending to lose oocytes. oocytesனா eggs. ஒரு எக்கும் ஒரு ஸ்பெர்மும் சேர்ந்தாதான் நமக்கு ஒரு குழந்தை உருவாக போகுது. ஸோ இந்த எக்கை நம்ம ஒவ்வொரு மாசமும் லூஸ் பண்றதுக்கு இந்த சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட்னு சொல்ற தியரி மாதிரி ஒரு 7-8 ரெடி ஆகும். ஆனா ஒண்ணுதான் க்ரோ ஆகும். அந்த ஒண்ணுதான் இஃப் இட் ரீச்சஸ் த ஸ்பெர்ம் ஆர் த ஸ்பெர்ம் ரீச்சஸ் தி எக் அட் த ரைட் டைம் எம்ப்ரியோ ஆகும். எம்ப்ரியோ வந்து யூட்ரஸ்குள்ள ஒட்டிக்கிட்டாதான் குழந்தைங்கிறது உருவாகும். ஸோ நம்ம இந்த ஒன்று வர்றதுக்கு 8-9 ரெடி ஆகுது. ஸோ வி ஆர் லூசிங் இட். ஸோ வயிற்றுக்குள்ள இருக்கிறதுல இருந்தே பெண் குழந்தைங்களுக்கு அந்த எக் லூஸ் ஆயிட்டே வருது. அண்ட் ஆஃப்டர் மெனார்கி தே ஆர் லூசிங் இட். ஸோ ஒரு ஃபேஸ்ல எப்ப 1000 கீழே வருதோ அப்ப தூரம் நின்றுடும். ஸோ இந்த இன்பிட்வீன் டைம்ங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்பீட். இப்போ எனக்கு லூஸ் ஆகிற ஸ்பீட்லயே என் டாட்டருக்கு லூஸ் ஆகுமானா இல்ல, கிடையாது. பட் கிட்டத்தட்ட இட் வில் மேட்ச். ஏன்னா நம்ம அது மாதிரி சொல்றோம். பட் எப்ப வேகமா ஆகும்னா 35 வயசு தாண்டினதுக்கு அப்புறம் வேகமா இது போயிடும். ஸோ நமக்கு அதுக்கப்புறம் வந்து நமக்கு எக் வர்றது வந்து இப்போ ஒண்ணுக்கு வந்து 7-8 ரெடி ஆகும்னு சொல்ற மாதிரி அதுக்கப்புறம் வந்து 2-3 தான் வரும். நம்ம நினைக்கிற மாதிரி 7-8 அப்ப கிடைக்காது. இந்த 35 நம்ம ஃபர்டிலிட்டி வில் பி பெட்டர். ஆஃப்டர் 35 ஒரு லைனாவே டிரா பண்றோம். ஆஃப்டர் 35 it will be lesser. And more so for Indian women சொல்றாங்க. Indian women என்ன சொல்றது, fertility is lost even earlier than the Europeans or the Westerners அப்படின்னு சொல்றோம். நம்ம வந்து சீக்கிரம் அந்த மாதிரி நம்மளோட ஃபர்டிலிட்டி குறைஞ்சிருதுன்னு. அதனால எல்லாரையும் கொஞ்சம் சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கோங்க, சீக்கிரம் புள்ள போய்த்துக்காங்கன்னு சொல்ல வேண்டியது காலத்தின் கட்டாயம் ஆயிடுச்சு. இப்ப கவர்மெண்ட்ல இருந்தே சொல்றாங்க, நீங்க ஆந்திரா கவர்மெண்ட்ல இருந்து சொல்றாங்கன்னு சொல்ற மாதிரி இந்த ஃபர்டிலிட்டி இண்டெக்ஸ்ங்கிறது குறைஞ்சிடுச்சு இப்ப எல்லா இடத்துலயுமே. ஃபர்டிலிட்டி ரேட் நம்ம தமிழ்நாடுல கூட இட் ஹஸ் ஃபாலன் நவ். 1.9 தான் இருக்குன்னு. சோ இட்ஸ் கமிங் டவுன் எவ்ரி டைம். சோ முன்னாடி நம்ம சொன்ன மாதிரி இந்த ஒரு ஃபேமிலிக்கு ஒரு குழந்தை அப்படிங்கறதெல்லாம் போயிடுச்சு. they are trying to tell yes if you want you can get even more. அது அவங்கவுங்க
ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸை பொறுத்து இருக்குன்னு வச்சுக்கோங்க. 3 குழந்தையும் 4 குழந்தையும் பெற்றுக்கிறது. பட் டெஃபினட்டாகவே நம்ம வந்து we have to tell them that as you grow older உங்களோட fertility potential is coming down. So for men also after 50 55 எல்லாம் அந்த குவாலிட்டி ஸ்பெர்ம்ஸ் வேணா ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க, ஆனா அந்த குவாலிட்டி ஆஃப் ஸ்பெர்ம்ஸ் may come down. அதனால நம்ம வந்து அவங்களையும் கொஞ்சம், ஆனா women விட men takes longer time, but women should come in forward faster. ஓகே. இப்போ நீங்க சொல்றத படி பார்க்கும்போது தான் ஜப்பான்ல ஒரு ஆர்டிக்கல்ல படிச்சேன். ஜப்பான்ல எல்லாம் இந்த மேரேஜ்ங்கிற கல்ச்சரே வந்துட்டு போய்கிட்டு இருக்குது. மேரேஜ் கல்ச்சர் அடுத்து ஒரு குழந்தை பெற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாவே இல்லை. தே ஆர் ஒர்க்கர்ஸ், ஹார்ட் ஒர்க்கர்ஸ். ஜப்பனீஸ் பீப்புளாக இருக்கும். அவங்க வந்துட்டு அவங்களோட நார்மல் ஒர்க் டைமே வந்துட்டு ஒரு 15 ஹவர்ஸ்க்கு மேலே இருக்கும். அவங்க வீட்டில் இருக்கிறவங்க வந்துட்டு ஏன் ஒய் யூ ஹவ் கம் குயிக், யூ நீட் டு ஒர்க் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கு. அதை நோக்கி தான் நம்மளோட சொசைட்டியும் போயிட்டு இருக்கோம் அப்படிங்கிற வேர்ல்ட் ஓவர் நினைக்கிறேன் சார். வேர்ல்ட் ஓவர் அதான் இப்போ வந்து அடாப்ட் பண்ணிக்கிறாங்க, டாக் ஒண்டி அடாப்ட் பண்ணிக்கிறாங்க, கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இப்போ இந்தியன் கப்பிள் ஹூ ஆர் அப்ராட் ஆல்சோ தே கெட் மேரிட். இப்போ அமெரிக்கால இருக்கிற என் கசின்ஸ் எல்லாமே இருக்காங்க. அவங்களோட பிள்ளைங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. they are living together, all this is there, but then they don't want children. they are adopting a doctor. they are doctor parents ன்னு சொல்லிக்கிறாங்க ஸ்டைலா. that's even coming down to India now. என்னன்னா ரெஸ்பான்சிபிலிட்டி. இவங்க எல்லாம் எப்படி நினைக்கிறாங்கன்னா, இப்போ ஒரு குழந்தைய பெத்து வளர்த்து, நான் சொன்னேன்ல இப்போ நீ 55 வயசு ஆறதுக்கு முன்னாடியே நீ வந்து குழந்தைய படிக்க வச்சலாம். அவளை வந்து you can make her an individual by herself. நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி குறைச்சல். அந்த 55 வயசுல வந்து அவங்க 22 வயசுல கூட எடுத்துக்க தயாரா இல்ல. யார் அதெல்லாம் பெத்து வளர்த்து எல்லாம் பண்றது, அதெல்லாம் ரெடியா இல்ல நானு. அதனால dogs are more happy with us and we are also more happy with the dogs. we don't want children சொல்ற கல்ச்சர் இப்ப வந்துட்டு இருக்கு. ஓகே ஃபைன். அது கரெக்ட்டா அப்படின்னு கேட்டா எனக்கு தெரியல. நமக்கு அப்புறம் தலைமுறையே இருக்காது இல்ல. ஆமா, I don't think it's right. தெரியல. ஓகே, நான் டெலிவரி பார்க்குற டாக்டருங்கிறதுக்காக சொல்லல. பட் ஆஸ் a person responsible in the society, நமக்கு நம்மளோட சந்ததிகள்லாம் வரணும். எல்லாருக்கும் அப்படி ஆசை இருக்கும். எல்லா அம்மா பாட்டியும் கேட்டோம்னா அது இருக்கும். So they need to continue. நான் நினைக்கிறேன். ஷூர். கமிங் பேக் டு த ஃபெர்டிலிட்டி டாபிக்ஸ் மேம். ஆக்சுவலாக இப்போ நீங்கள் குவான்டிட்டி குவாலிட்டி எல்லாம் பற்றி பேசிகிட்டு இருந்தீங்க. இப்போ வந்து ஃப்ரம் யுவர் ஆன்சர் வாட் ஐ இன்கர் இஸ் அந்த குவான்டிட்டி வந்து கம்மியாகிக்கிட்டே வந்துடும் ஏஜ் ஆக அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தீங்க. அப்போது ஒரு ஃபர்டிலிட்டியில் இந்த எக்ஸோட குவான்டிட்டி முக்கியமா குவாலிட்டி முக்கியமா? ரெண்டுமே முக்கியம். குவாலிட்டி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ கிடைக்கிறது ஒன்னா இருந்தா கூட குவாலிட்டி ரொம்ப நல்லா இருந்தா அதுவே ஒரு நல்ல எம்ப்ரியோ வரலாம். இப்போ வந்து நம்ம லேப்ல, இப்போ ஒரு IVF லேப்ல வந்து ஒரு எம்ப்ரியோவை நம்ம இன்னைக்கு எக்கோ ஸ்பெர்மா தான் கொடுக்குறோம். அதை வந்து எம்ப்ரியாலஜிஸ்ட் வந்து ரெண்டையும் சேர்த்து ஒரு எம்ப்ரியோ ஆக்குறாங்க. எம்ப்ரியோ ஆக்குனதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் டே பார்த்தா அது 2 செல் ஆகும். அது வந்து அடுத்த நாள் பார்த்தோம்னா 4 செல் ஆகும். அதுக்கப்புறம் 8 செல் ஆகும். அப்படிதான் மல்டிப்ளை ஆகும். ஸோ டே 5 தான் மேக்ஸிமம் தட் we can grow in a lab. ஓகே, அது வரலும் க்ரோ பண்ற வசதி இந்தியால எல்லா இடத்துலயும் இருக்கு. ஓகே, we have it in Chennai. ஸோ 5வது நாள் வரலும் நம்ம க்ரோ பண்ண முடிஞ்சதுக்கு அப்புறம் அதுல நம்ம குவாலிஃபை பண்ணலாம் எது வந்து குட் எது நாட் குட். ஸோ அந்த மாதிரி நம்ம கிரேட் ஏ அந்த மாதிரி கிரேட் பண்ண முடியும். அதுல பெஸ்ட் ஆஃப் எம்ப்ரியோஸை க்ரோ பண்றதுக்கு என்ன சூழ்நிலை கொடுக்கும் வந்து நமக்கு தெரியும். சோ இத நம்ம பண்ணி நம்மளோட லேபோட ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணதுக்கு அப்புறமும் நமக்கு நல்லா வரலன்னா அதுல எது ப்ராப்ளம், ஸ்பெர்மா எக்கா அப்படின்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஓகே, சோ அதுக்கு தகுந்தாப்புல நம்ம we can advise that patient next time what she needs. அதனால quality is very very important. Okay, Weight whatever it is, younger age group we get more number, quantity. Older age group maybe we will not get more numbers, quantity will not be sufficient, but we can ask them to come for repeated stimulation. We can ask them to collect their eggs, make embryos, more number of embryos for us to choose the best. Understood. பண்ணலாம். ஓகே ஃபைன். இப்போ எனக்கு இப்போ கொஸ்டின் என்னன்னா, இப்போ ஒரு விமன் வந்து இஃப் ஷி வாண்ட்ஸ் டு நோ ஹர் ஸ்டேட்டஸ் வேர் ஷி ஸ்டாண்ட்ஸ், இப்போதைக்கு என்னோட உடம்புல நான் எப்படி இருக்கேன் அப்படின்னு சொன்னா அதுக்கு தகுந்த மாதிரியான டெஸ்ட்ஸ் எல்லாம் இருக்குதா? ஆமா. யார் வந்து நம்ம கிட்ட கேட்டாலும் அதுதானே ஃபர்ஸ்ட் நம்ம அசஸ் பண்ண போறோம். இப்ப அது தெரிஞ்சாதானே நான் அவள்கிட்ட கவுன்சில் பண்ண முடியும். நீ வந்து இப்ப எனக்கு குழந்தை வேணும்னு வந்து கேக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. நம்ம வந்து எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் அதுல நமக்கு எக் எவ்வளவு வரப்போகுது, டியூப் நல்லா இருக்கா நல்லா இல்லையா, ஹஸ்பண்டோட செமன் நல்லா இருக்கா நல்லா இல்லையா. சோ இதெல்லாம் வச்சுதான் வாட் வில் பி த ட்ரீட்மெண்ட் தட் ஐ வுட் ஆஃபர் ஹர்ங்கிறத நம்ம சொல்ல போறோம். இப்ப அதனால எல்லா டெஸ்டையும் படிப்படியா பண்ணிட்டு நமக்கு அந்த கையில ரிசல்ட்டை வச்சுட்டு தான் நான் அந்த கப்பிள்கிட்ட பேச முடியும். ஆமா உனக்கு ABCD இதெல்லாம் இருக்குமா, இதெல்லாம் நல்லா இருக்கு, அதனால உனக்கு ஸ்பான்டேனியஸ் பிரெக்னன்சி வரதுக்கு இவ்வளவு வாய்ப்பு இருக்கு. இப்ப அடுத்தது இதுல ஏல வந்து உனக்கு ப்ராப்ளம் இருக்கு, பில உனக்கு ப்ராப்ளம் இருக்குன்னு சொன்னோம்னா நம்ம அதுக்கு தகுந்தாப்புல வாட் நெக்ஸ்ட் ஐ கேன் ஆஃபர் ஹர் அப்படின்னு சொல்ல முடியும். எஸ்
plenty of tests are available and all those tests யாருக்கு எதை பண்ணணுங்கிறத டிசைட் பண்ணிட்டு நம்ம பண்ணிட்டு we have to counsel them. It's there to choose what they want. அண்டர்ஸ்டுட் மேம். இப்போ நம்ம ஆரம்பத்துல இருந்தே நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபீமேல் ஓரியன்டாவே நம்ம டாபிக்ஸ் போயிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து வாட் மென் நீட் டு அண்டர்ஸ்டாண்ட், இப்போ வந்து ஸ்பெர்ம் ஃபேக்ஸாக இருக்கட்டும், இல்லை ஒரு அந்த மாதிரி வர்ற பேஷண்ட்ஸ் வந்துட்டு ஓப்பன் மைண்டடாக இருக்கிறாங்களா? அந்த சொசைட்டியில் ஒரு அவங்க எப்படி ஃபீல் பண்றாங்க அப்படிங்கிறது முன்னதான் அப்படிலாம் இருந்துச்சு. ஐ வுட் சே ஈவன் ஒரு 15 இயர்ஸ் முன்னாடி, ஒரு 10 இயர்ஸ் முன்னாடி கூட men were thinking pregnancy is only related to women. இப்ப அப்படி இல்லவே இல்லை சார். மெஜாரிட்டி ஆஃப் த டைம் இட் இஸ் போத் டுகெதர். கப்பிளா தான் வர்றாங்க இப்பெல்லாம். அண்ட் என்ன தெரிய சொன்னாலும் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன ரொம்ப ஈஸினா மேலுக்கு டெஸ்ட் பண்ணுறது தான் ரொம்ப ஈஸி. இப்போ நான் விமென்க்கு என்ன டெஸ்ட் பண்ண சொன்னாலும் இட்ஸ் என்ன ஒரு ப்ரொசீஜர் டு பி டன். ஆனா ஃபார் அ மென் semen analysisங்கிறது ஒரு சிம்பிள் டெஸ்ட். they have to procure that semen for us. நாங்க தான் அவங்கள்ட்ட சார் தயவு செய்து கொஞ்சம் செமன் எடுத்து கொடுங்க அப்படின்னு கேட்போம். அந்த டெஸ்ட்டை வந்து நம்ம வாங்கி வச்சு படிச்சு பார்த்துட்டோம்னா அண்டர் த மைக்ரோஸ்கோப் we know what it is like. ஸோ அதில் வச்சு நம்ம ஒரு தோராயமா அவங்களுக்கு பிசிக்கலா ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா இல்லையா, இல்லை இந்த மாதிரி இதெல்லாம் நல்லா இருக்கா, ஸோ இதுல வந்து கவுண்ட் கம்மியா இருந்தா இந்த மாதிரி, மோட்டிலிட்டி கம்மியா இருந்தா இந்த மாதிரிங்கிறத நம்மளால அசஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் டார்கெட்டட் டுவர்ட்ஸ் தட் நம்ம அவங்களுக்கு வந்து ஃபர்தர் டெஸ்ட் அட்வைஸ் பண்ணலாம். ஸோ ஐ வுட் சே நவ் இட்ஸ் வெரி ஈஸி. த கப்பிள் ரீச்சஸ் அஸ் ஃபார் ஹெல்ப். அதனால நம்ம 2 பேரையும் பண்ண சொன்னா 2 பேருமே பண்ணிக்கிறாங்க. ஓகே ஃபைன். இப்போ மென்னுக்கு, இப்போ ஃபீமேலுக்கு வந்துட்டு ஏஜ் வந்து ஒரு ஃபேக்டர் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. அதே மாதிரி மென்னுக்கும் வந்து ஏஜ் ஃபேக்டர் இருக்கா, இல்ல வந்துட்டு தே கேன் ப்ரொடியூஸ் ஸ்பெர்ம்ஸ் அதான் எட்டர்னலி அப்படிங்கிற விமென்க்கு வந்து சீக்கிரமா குறைஞ்சிரும், மென்னுக்கு கொஞ்சம் லேட்டா குறையும் ஏஜ்னு வரும்போது. மென்னுக்கு வந்து ஹேபிட்ஸ் அது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் திங் டு பி கன்சிடர்ட். எக்ஸாக்ட்லி. இப்போ பட் ஐ ஷுட் சே ஃப்ராங்க்லி ஐ எம் நாட் லிவிங் இன் அ காஸ்மோபாலிட்டன் சிட்டி. அதனால விமெனுக்கு கம்மின்னு நான் சொல்றேன். பட் ஐ ஹேவ் a couple of them who come from Bangalore and Chennai where both of them drink, where both of them smoke. இதெல்லாம் வந்து ரொம்ப காமன் ஆயிடுச்சு. அதனால ஐ வுட் சே ஃபார் men it seems to be a big weakness. அவங்கலாம் இப்போ கேர்ள்ஸ்ட வந்து நான் வந்து ஸ்டாப் பண்ணு அப்படின்னு சொன்னா அவங்களால கொஞ்சம் ஈஸியா ஸ்டாப் பண்ண முடியுதுன்னு நினைக்கிறேன். பட் ஃபார் men it seems to take a longer time. So smoking அவங்க ரொம்ப லாங்கா பண்ணிட்டே இருந்தாங்கன்னா it's going to interfere with their sperm count, it's going to interfere with their sperm motility. So அதை வந்து சொல்லி நான் வந்து அவங்களை குறைக்க சொல்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. So it takes a longer time. அதே மாதிரி alcoholicனா they are not social drinkers alone. Sometimes they are even completely an alcoholic. So அவங்களெல்லாம் அதுக்குள்ளேருந்து வெளியில கொண்டு வந்து ட்ரீட் பண்ண வேண்டியிருக்கு. So the habits become a big challenge for us even in young men. Okay fine. May 31st வந்துட்டு we are செலிப்ரேட்டிங்னு சொல்லக்கூடாது, இட்ஸ் அ நோ டொபாக்கோ டே அப்படிங்கிறத வேர்ல்டு ஃபுல்லாக அனுசரிக்கிறோம். இப்போ நீங்கள் ஸ்மோக்கிங் பற்றி நீங்கள் பேசியிருந்தீங்க. இதில் வாட் ஷுட், நான் மென் விமென்னு பிரித்து பேசுறதுக்கு நான் இது பண்ணலை, வாட் ஷுட் எவ்ரிபடி கன்சிடர்? தயவுசெய்து அதை நோ டொபாக்கோ டேன்னு எவ்ரிடே ஆக்கணும்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் இதனால வர கெடுதல் எல்லாத்தையும் நமக்கு தெரியும். ஸோ இது ஒரு ஹேபிட்டா ஆயிடுச்சுன்னா டை அவுட் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இது வந்து ஒரு சிம்பிள் திங், பட் வி ஹேவ் டு லேர்ன். அதுக்கப்புறம் இதனால வர்றது 2 பேருக்கும் ஃபர்டிலிட்டி கெட்டு போகுது. அடுத்தது இந்த பாசிவ் ஸ்மோக்கிங். See, there are people who are not exposed to smoking at all. Husband smoke பண்ணுவாரு, wife கல்யாணம் பண்ணியிருந்தாங்க. There have been breaking of marriages because of this. என்னால அதுல டாலரேட் பண்ணி இருக்க முடியல, வீடு முழுக்க ஸ்மோக் ஸ்மெல்லா இருக்கு, என்னால அதுக்குள்ள இருக்க முடியலன்னு இதுக்கு எக்ஸ்போஸே ஆகாத பொண்ணு ஓடி வந்திருக்கா. நான் அவளை சைக்காட்ரிக் கவுன்சிலிங்க்குலாம் அனுப்பிச்சிருக்கேன். அதனால அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் பிரெக்னென்ட் ஆனதுக்கப்புறம், பிரெக்னென்டா இருக்கும்போது இந்த பாசிவ் ஸ்மோக்கிங் கொடுக்கறதுனால குழந்தைங்களுக்கு, வயிற்றுக்குள்ள இருக்கிற குழந்தைங்களுக்கு கூட தான் அஃபெக்ட் ஆக போகுது. அதுக்கப்புறம் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் இருக்க போகுது. அதனால இதை விட்டுட்டாக்க நமக்கு நல்லது தானே. ஸோ ஃபார் த மென் ஆஸ் வெல் ஆஸ் ஃபார் த உமன், இது வந்து நம்ம எதுக்காக கத்துட்டு இருக்கோம்? வி திங்க் திஸ் இஸ் அ வெஸ்டர்ன் கல்ச்சர் தட் வி ஹவ் லேர்ன்ட். சரி, அவங்களாம் நம்மளை பார்த்து கத்துக்கணும்னு நினைக்கிறாங்க. தே ஆர் காப்பிங் அஸ். இந்த மாதிரி ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலி, நான் ஃபர்ஸ்டே சொன்ன ஒரு முன்னாடி சொன்ன மாதிரி, சரி அம்மா இருந்தாங்க, பாட்டி இருந்தாங்க, அத்தை இருந்தாங்க, வீட்டுல யாரோ இருந்தாங்க. நான் இப்ப என்னால குழந்தைய விட்டுட்டு ஜாலியா படிக்க போக முடிஞ்சிச்சு. இப்போ உங்களால எல்லாம் அதை இமேஜினே பண்ண முடியல. ஸோ நியூக்ளியர் ஃபேமிலி ஆயிடுச்சு இப்போ. அது மாதிரி எல்லாம் இருக்கும்போது நம்ம இதுக்கெல்லாம் திரும்பி வரணும்னா we have to give up all these things and be very happy. ஸோ வெஸ்டர்ன் கல்ச்சரை விட்டுட்டு நம்ம இந்தியன் கல்ச்சருக்கு கொஞ்சம் வரணுங்கிறது என்னோட ஒரு request towards all the younger generation. Understood. Sure, ma'am. Okay, ma'am.
ஸோ இந்த men are taking this testosterone supplements, இதை பத்தி உங்களுக்கு இப்போ வந்து அவங்களோட ஃபிட்னஸ்க்காகவா இருக்கட்டும், மசில் மசில் பில்டிங்காக பில்டிங்காகவா இருக்கட்டும், இல்ல இந்த ஸ்டீராய்ட்ஸ் யூஸ் பண்றதா இருக்கட்டும், ஸோ இதெல்லாம் வந்து ஃபர்டிலிட்டி ரிலேட்டடா வாட் ஆர் த எஃபெக்ட்ஸ் தட் தே வில் அண்டர்கோ? எதுவுமே அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தம் விஷயம் தான். இது ஒரே ஒரு லைன் டு மேக் இட் வெரி ஷார்ட். என்னன்னா இது எதுக்கு கூட எடுத்துக்கணும், நம்ம வந்து மசில் பில்ட் பண்ண போறோம், நம்ம போறோம், எல்லாருமே மிஸ்டர் மசில் ஆக போறாங்கன்னாக்கா கல்யாணம் பண்ணிட்டு ஒய்ஃபோட சந்தோஷமா இருக்கிறது எப்படின்னு தான் தெரியல. ஸோ டூ மச் ஆஃப் டெஸ்டோஸ்டிரான் இஸ் ஆல்சோ நாட் வெரி குட். ஸோ தட் வில் அஃபெக்ட் தேர் ஃபர்டிலிட்டி. இட் வில் பிரிங் டவுன் ஆன் தேர் ஃபர்ஸ்ட் பொட்டன்சி. இம்பார்ட்டன்ட் ஆயிட்டாங்கன்னா கல்யாணம் ஆகும்போது கஷ்டம் இல்லையா? ஓ, அதெல்லாம் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஓகே. அதுக்கப்புறம் அதே மாதிரி கவுன்ஸ் ஓவரால் ரன்னிங் லாங் ரன்ல குறைஞ்சிச்சுன்னா கஷ்டம். ஸோ இது மாதிரிலாம் பண்ணவே வேணாம். ஐ வுட் ஈவன் சே இந்த ப்ரோட்டீன் டயட் ஃபுல்லா இந்த என்ன கீட்டோ டயட் ஒன்று எடுக்கிறாங்களே, அதுவே ஃபுல்லா ரிச் ஆஃப் ப்ரோட்டீன், அப்புறம் எல்லாத்தையும் பேலன்ஸா எடுக்க கத்துக்கணும். வி ஷுட் டூ வாட் எக்ஸசைஸ் இஸ் ரிக்வயர்ட். அதை விட்டுட்டு வெறும் ப்ரோட்டீன் மட்டும் சாப்பிட்டுட்டு நான் இது பண்ணேன்னா எல்லாம் போய் கிட்னில எஃபெக்ட் பண்ணி கிட்னியால எக்ஸ்க்ரீட் பண்ண முடியாம நம்ம ஓவர்லோட் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அந்த கிட்னியை, அதனால வர நான் வந்து கொஞ்ச நாள் ஜிம்முக்கு போயிருக்கேன். அப்ப என் கூட ஒர்க் பண்ற ஒரு டென்டிஸ்ட் அந்த மாதிரி he wanted to do this muscle building, he wanted to do well. அதனால அவர் வந்து புரோட்டீனை மட்டும் எடுத்திருந்து he was admitted as an emergency condition in Apollo and dialysis எல்லாம் போய் ரொம்ப சின்ன வயசுல he was 32 years தான், கல்யாணம் ஆகி ஒரு சின்ன குழந்தை தான் இருந்துச்சு. ஒரு எமர்ஜென்சில போய் இந்த டயாலிசிஸ் யூனிட்ல வந்து அவரை போய் பாக்குறச்சே ரொம்ப பாவமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இதுல இருந்தெல்லாம் ரிவைவ் பண்ணி வந்து இந்த மசில் பில்டிங் போய் கடைசியில மசில் வேஸ்டிங்ல வந்து நின்னுடுச்சு. அதனால ஈவன் தட் இஸ் நாட் வெரி, எல்லாமே இட் ஷுட் பி இன் பேலன்ஸ். ஓகே. அந்த PCOS அப்படிங்கிறது வந்து ரொம்ப காமனா இப்ப கேட்கிற மாதிரியான ஒரு டேர்மா இருக்கு. இப்போ ரீசெண்டா அந்த PCOS வந்து PMOS அப்படிங்கிற மாதிரி மாத்திட்டாங்கிற மாதிரி வேற ஒரு நியூஸ் படிச்சோம் நாங்க ஆக்சுவலா. ஸோ PCOS அப்படின்னா என்னது, என்ன தெரிஞ்சுக்கணும், இதுல இருந்து நம்மளுக்கு வராம இப்போ ஆல்மோஸ்ட் எவ்ரிபடி எனக்கு PCOS அது ஒரு சும்மா அப்படியே ஜாலியா சொல்லிட்டு போற மாதிரியான ஒரு டெர்மினாலஜி ஆயிடுச்சு. அதை பத்தின சீரியஸ்னஸ் கம்மி ஆயிடுச்சா இல்ல என்ன எதுங்கிறது தெரியல. இதை ப்ரிவென்ட் பண்ணிடலாமா இல்ல இதை என்ன பண்ணணும், இது எப்படி அவேர்னஸ் கூட ஆயிடுச்சுன்னு நான் சொல்லுவேன். வந்து நமக்கு அதை ரொம்ப ஜாலியா எடுத்துட்டு போறதுக்கு இல்லைன்னாலும் சரி. அதை இப்போ வந்து சின்ன குழந்தைங்களை எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இனிஷியலாக இந்த வயசுக்கு வந்தோடனே ஒரு 2-3 இயர்ஸ் இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ரெகுலரைஸ் ஆகிடும் பீரியட்ஸ். இப்போ இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருந்துச்சுன்னா எல்லாருக்கும் இந்த மாதிரி இதை நிறைய தான் நம்ம தான் சொல்கிறோமே அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதா நினச்சிக்கிட்டு நம்ம இந்த மாதிரி நிறைய இன்ஸ்டாவை பார்க்குறோம், இதை பார்க்குறோம், அதை பார்க்குறோம், நெட்டில் போட்டு படிக்கிறோம். ரொம்ப நல்ல விஷயம் என்னன்னா கூகுளில் வந்து தமிழில் அடித்தா கூட தான் அது ஆன்சர் வருது. So everybody has an access towards net now. இப்போ வாய்ஸ்ல கேட்டாலே பதில் சொல்லிடும். கரெக்ட். அதனால எல்லாரும் எல்லாத்தையும் போட்டு பாக்குறாங்க. எல்லாரும் அதை பத்தி இர்ரெகுலர் பீரியட்ஸ்னா பயப்படணுமா அப்படின்னு கேட்டா அது 100 காரணத்தை சொல்லும். அதனால எல்லா அம்மாவும் அடிச்சு புரண்டுட்டு ஆஸ்பத்திரிக்கு வருவாங்க. சின்ன குழந்தைக்கு வேற என்ன பண்ண முடியும்? நான் 13-14 வயசுல இருக்கு ஒரு ஸ்கேன் பண்ணுவோம். ஸ்கேன்ல பார்த்தாக்கா அதுல வந்து ஒரு ஓவரி நிறைய சிஸ்ட் சுத்தி இருக்கும். அந்த மாதிரி ஒரு படத்தை கொடுக்கும். உடனே இவங்க அதையும் ஃபீட் பண்ணி இதுக்கு என்ன டயக்னோசிஸ் இவங்களே கேட்பாங்க இதுல ஏஐல போட்டு. அது வந்து பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் ஒரு டயக்னோசிஸ் சொல்றேன். அதனாலதான் எல்லாரும் அவங்கவுங்க சொல்றாங்க. ஸோ பாலிசிஸ்டிக் ஓவரியன் சிண்ட்ரோம் தான் PCOS. இது வந்து அவ்வளவு சிம்பிளா நம்ம பாக்குறாப்ல வெறும் ஒரு ஓவரி வித் மல்டிபிள் சிஸ்ட் கிடையாது. அதுதான் நம்ம எல்லாருக்கும் பாக்குறது, இந்த சின்ன வயசு குழந்தைங்களுக்கு எல்லாம் பாக்குறது. இது இருக்கும், தானாவே மாறிடும் as they grow. அதனால 2-3 வருஷம் இர்ரெகுலர் பீரியட்ஸா இருந்தா விட்டுடு, அந்த ஹார்மோனை தயவு செய்து டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு நாங்கெல்லாம் கெஞ்சுறோம் அவங்கள்ட்ட. அதனால அவங்க எல்லாரும் PCOS கிடையாது. பட் இது 20 வயசு ஆயும் அவங்களுக்கு ரெகுலரைஸ் ஆகல பீரியட்ஸ், irregular-ஆ இருக்கு. அப்போ போய் பார்த்தா ஸ்கேன்ல எப்படி தெரியுது. பிளஸ் தே ஹேவ் some other metabolic disorders which are causing this sort of a disorder, then only it becomes polycystic ovaries. அதனால தான் இப்ப பேரை மாத்தி PCOM னு கொடுத்துட்டாங்க அவங்க. மாத்தி இந்த மாதிரி நீ வந்து தயவு செய்து புரிஞ்சுக்கோ, இது வந்து வெறும் சிஸ்டிக் ஓவரிஸ் மாத்திரம் இல்ல, மெட்டபாலிக் டிசார்டரும் சேர்ந்து இருந்தாதான் இதுக்கு நீ பயப்படணும், எல்லா PCOS-ஐயும் பார்த்து பயப்பட வேணாங்கிறதான் ஒரு மெசேஜ் that I want to tell everybody. அதனால ஸ்கேனை பார்த்து பயப்பட தேவையில்லை. ரைட். இப்ப நீங்க சொன்னது பாத்தீங்கன்னா 13 வயசுல 14 வயசுல அவங்களோட பேரண்ட்ஸ் வந்து இதை பார்த்து கண்டுபிடிச்சு வந்துடுறாங்க. இன்னொன்னு ஒரு தாட், ஸ்கூல் ஆஃப் தாட் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்க கன்சீவ் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணும்போது தான் இப்படி எல்லாம் ஒரு விஷயம் வந்து இருக்கு அப்படிங்கறதையே தெரிஞ்சுக்கிறாங்க. அப்படிங்கறதும் ஒரு உண்மையான ஒரு விஷயம் தானே. இல்ல அப்ப கவலை பண்ணணும் தானே சார் நானும் சொல்றேன். 20 வயசு ஆகும்போது நமக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கு, அப்படி வர்றாங்க, நம்ம ஸ்கேன் பண்றோம், அப்ப பாக்குறோம் இருக்கு.
அப்போ நம்ம ஒரு சீரீஸ் ஆஃப் பிளட் டெஸ்ட் பண்ணுறோம். இப்போ அவங்களுக்கு ஃபேமிலிலேயே ஒரு டயபெட்டிஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு சுகர் கூட இருந்துச்சுன்னா, இப்போ அவங்களே வர்றாங்க, அவங்க ஓவர் வெயிட்டாக இருந்தாங்கன்னா, இப்போ அந்த லிபிட் ப்ரொஃபைல் பண்ணுறோம், அவங்களுக்கு அதில் ஆல்ட்ரேஷன் இருந்துச்சுன்னா, ஹார்மோன்ஸில் டிஃபெக்ட் இருந்துச்சுன்னா, அப்போ வி ஹாவ் டு ட்ரீட் தெம். இப்போ என்ன அதில் பிரச்சனைனா, அவங்களுக்கு சின்ன சின்னதா நிறைய நீர் கட்டி இருக்குமே வந்து ஒன் இஸ் நாட் க்ரோயிங். நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு எக் வர்றதுக்கு ஒரு 5-6 ஃபாலிக்கல் ரெடி ஆகும். 5-6ல ஒண்ணுதான் ரீச் ஆகும் அந்த அல்டிமேட் சைஸ் ரிலீஸ் அன் எக். ஸோ இப்போ இந்த 5-6 ரிலீஸ், ஒரு எக் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா இந்த 5-6 சவிஞ்சு போயிடும் அடுத்த மாசத்துக்குள்ள. ஸோ அடுத்த 5-6 ரெடி ஆகும். இப்போ அந்த மாதிரி ஆகாம ஒரு எக்கே ரிலீஸ் ஆகல, அப்படியே உட்காந்துருக்கு எல்லாம். 5-6 இருக்கிறது அப்படி குட்டி குட்டியா நீர் கட்டி மாதிரி இருக்கும். ஸோ போன மாசத்து 5-6, இந்த மாசத்து 5-6, அடுத்த மாசத்து 5-6ன்னு சேரும்போது நிறைய இருக்க மாதிரி இருக்கு. இதுதான் பாலிசிஸ்டிக். ஓகே. ஸோ ஷீ இஸ் நாட் ஓவிலேட்டிங். ஸோ ஐ ஹாவ் டு ட்ரீட் ஹர். அதுவும் எதுக்கு வந்திருக்காங்க? குழந்தை வேணும்னு வந்திருக்காங்க. அப்ப நான் எக்க ப்ரொடியூஸ் பண்ணாதானே அவங்க குழந்தை உண்டாக போறாங்க. அதனால அதுக்கு ட்ரீட் பண்ணும். ஸோ 20 வயசுக்கு மேல நமக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கு, நம்ம ஏதாவது காரணம் கண்டுபிடிக்கணும்னு நினைச்சா இது எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் இவாலுவேட் பண்ணும். நீ குழந்தைக்கு தான் வரையோ இல்லையோ, உனக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸை கரெக்ட் பண்ணணும்னா பேசிக்கா எது உனக்கு ஃபால்ட்? உன்னோட ஓவர் வெயிட் தான் உன்னோட ஃபால்ட்டா? அப்ப அதை கரெக்ட் பண்ணு. உன்னோட சுகர் தான் உன்னோட ஃபால்ட்டா? அதை கரெக்ட் பண்ணு. இதெல்லாம் கரெக்ட் பண்ணா உன்னோட ஹார்மோன் இம்பேலன்ஸ் கரெக்ட் ஆகும். கரெக்ட் ஆனா உனக்கு கரெக்டா சைக்கிள்ஸ் வரும்னு சொல்லி கொடுக்கணும். அட்லீஸ்ட் those who are not married. Understood. இந்த PCOSக்கு ஏதாவது லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ், அதாவது இதுதான் மேஜர் ரீசன் ஃபார் PCOS அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருக்க, அதாவது சிம்டம்ஸ் இல்லைன்னா இதெல்லாம் அவாய்ட் பண்ணியிருந்தோம்னா இந்த மாதிரி வர்றதுக்கான சான்சஸ் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் இருக்குதுங்களா? இப்போ 10வது 12வது படிக்கிற பிள்ளைங்களை நம்ம என்ன செய்யறோம்? ரூமுக்குள்ள போட்டு அடைச்சு படி 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 படின்னு சொல்றோம். இல்லாட்டா ஒரு டியூஷன் கிளாஸ், இந்த டியூஷன் கிளாஸ்ல இருந்து அடுத்த டியூஷன் கிளாஸ். அதையும் என்ன பண்றோம்? அம்மாவோ அப்பாவோ ஒரு 2-வீலர் எடுத்துக்கிறோம், சல்லுன்னு கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுறோம். ஏன்னா அவங்க கிளம்புறதே 6 மணிக்கு டியூஷன்னா 6:05க்கு தான் கிளம்புவாங்க. ஸோ நம்ம கொண்டு போய் ட்ராப் பண்ணி விடணுங்கிற கட்டாயத்துல இருக்கும். நோபடி டஸ் எனி பிசிக்கல் எக்ஸசைஸ். ஸோ தீஸ் சில்ட்ரன் டென்ட் டு புட் ஆன் வெயிட் ஃப்ரம் தட் ஏஜ். தே டென்ட் டு ஈட் ராங்லி. ஏன்னா எல்லாருக்கும் என்ன பிடிக்கும்? நான் இட்லி பண்ணியிருக்கேன் வீட்டுலன்னா யாரும் சாப்பிட மாட்டாங்க. பாஸ்தா, மேகி கூட பரவாயில்ல, பாஸ்தானா தான் எல்லாரும் உள்ள இறங்கும். அதுல இவ்வளோ சீஸ் அதை போட்டு கொடுத்தாதான் எல்லாருக்கும் இறங்குது. இவ்வளோ பட்டர் அது போட்டிருந்தாதான் எல்லாருக்கும் உள்ள இறங்குது. பாக்கி எது கொடுத்தாலும் பாப்சிக்கல்னாக்கா அது எல்லாத்தையும் நம்ம வந்து உள்ள ஐஸ்ல போட்டு திணிச்சு எடுத்து கொடுக்குறோம். அதுல எல்லாம் கிரீமோட இருக்கு, எல்லாத்தையும் வச்சு சாப்பிடுறோம். இல்லாட்டி எல்லாம் டீப் ஃப்ரைட் தான். ஸோ தே டென்ட் டு ஈட் ஒன்லி தட். எப்படி வெயிட் போடாம இருப்பாங்க? எக்ஸசைஸும் கிடையாது. we have stopped them doing any exercise. ஸ்கூல்ல கூட பிடி பீரியட் கிடையாது. நிறைய ஸ்கூல்ல கிரவுண்டே இல்ல. அந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது என்ன பண்ண முடியும்? எங்களுக்கெல்லாம் டெய்லி கம்பல்சரியா 3:45 to 4:15 டெய்லி கேம்ஸ் உண்டு. யூ கேன் சூஸ் டு பிளே வாட் எவர் யூ வாண்ட் டு, யூ எக்ஸெல் இன் தட் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப பேரே பாதி பேருக்கு தெரியாது. டிவில பாக்குறதோட ஓவர். எல்லாரும் ரொம்ப பிரமாதமா கிரிக்கெட் பாக்குறாங்க டிவில, எல்லாரும் டென்னிஸ் ரொம்ப நல்லா பாக்குறாங்க. பட் வில் தே கோ அண்ட் பிளேனா? நோபடி பிளேஸ். எல்லாருக்கும் இன்னொன்னு வந்து ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் வந்துருது. they are doing their homework in computer. ஸ்கிரீன் டைம்ங்கிறது வந்துட்டு ஒரு அதான் சார், உட்கார்ந்த இடத்துல இருந்து எழுந்திருக்க வேண்டிய வேலையே அவசியமே இல்ல. இப்ப நான் ஹோம்ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு வந்து அங்க வந்து சாப்பிட முடியாது, ஐ ஹேவ் டு சிட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் கம்ப்யூட்டர் அண்ட் டூ த ஒர்க் ன்னு சொன்னா நான் என்ன செய்யணும்? ஆஸ் அ மதர், நீ வந்து தண்ணி, அம்மா தண்ணி அப்படின்னு கூப்பிட்டா ஓடி போய் கொடுக்கணும். அம்மா எனக்கு குடிக்கிறதுக்கு ஏதாவது கொடு, சாப்பிட்றதுக்கு ஏதாவது கொடுன்னா. அதுவும் 11th 10th படிக்கிற பிள்ளைங்களெல்லாம் நம்ம என்ன சொல்றோம்? ஐயோ தே ஷுட் கான்சென்ட்ரேட், அவங்க நல்லா படிச்சாதானே அவங்களுக்கு ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்படிதான் பண்றோம். ஸோ கெடுக்கிறதெல்லாம் நம்ம தான். we have done all that thing and they gain weight like anything. அப்ப வெயிட் ஏறினதுக்கு அப்புறம் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், அதுக்கப்புறம் 12வது அப்புறம் கொண்டு போய் ஒரு ஜிம்ல ஓடுறோம். நீ ஜிம்ல போய் பண்ணனா ஐயோ கால் வலிக்குது, முட்டி கால் வலி வந்துருது, எல்லாத்தையும் பண்ண ஆரம்பிச்சாக்கா தென் ஆஃப்டர் தட் யூ ஸ்டார்ட் எவ்ரிதிங். கண்ணு கெட்டதுக்கு அப்புறம் தான் சூரிய நமஸ்காரம். ஸ்லீப் அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டன்டான ஃபேக்டர் இல்லையா ஃபெர்டிலிட்டில? அது வந்து இப்போ ஆஃப்டர் நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் பிரைம், மொபைலுக்குள்ள எல்லாமே வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஸ்லீப் அப்படிங்கிறது ஒரு எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான விஷயம் ஃபெர்டிலிட்டிக்கு. அதுக்கு அதை பத்தி அதான் ராத்திரி நான் ஒர்க்குன்னு சொன்னேன், நீங்க நெட்ஃப்ளிக்ஸ், நீங்க என்னோட ஒரு ஜெனரேஷன் சின்னவர், அதனால உங்களுக்கு அதெல்லாம் தோணுது, எனக்கு அது தோணல. இப்போ அது மாதிரி பார்த்தா எஸ், நம்ம ஹார்மோன்ஸ், அதான் நான் சொன்னேன், இந்த மெலட்டோனின்ங்கிற ஒரு ஹார்மோன் செக்ரீட் ஆகணும். அதுதான் நமக்கு மனசுக்கு நிம்மதி கொடுக்கும், நல்ல தூக்கத்தை கொடுக்கும். இப்போ அந்த மெலட்டோனின்ங்கிற ஹார்மோன் பிளேஸ் an important role in fertility control as well. ஸோ நம்ம ராத்திரி எல்லாம் தூங்காம இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிட்டு நமக்கு ஏன் இதெல்லாம் வரல, எனக்கு ஒரு ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்கு, மனசு டிஸ்டர்ப்டா இருக்கு, அப்புறம் எதுல நம்மளால கான்சென்ட்ரேட் பண்ண முடியும்? ஸோ தட் கம்ஸ் டவுன்.
அதான் இந்த ஒரே வார்த்தையா எல்லாரும் சிம்பிளா லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் அப்படின்றாங்க. ஸோ எவ்ரி திங் ஷுட் பி இன் அடிக்வேட். யூ ஷுட் ஈட் குட் பேலன்ஸ் டயட், யூ ஷுட் ஹேவ் அடிக்வேட் ஸ்லீப், யூ ஷுட் ஹேவ் குட் அமௌண்ட் ஆஃப் எக்ஸசைஸ். இது 3 இருந்தால் தான் நம்மளோட வாழ்க்கையை நிம்மதியாக ஓடும். ஓகே, அண்டர்ஸ்டுட் மேம். ஸோ இது எல்லாமே வந்துட்டு பர்சனலாக நம்ம வந்து ஒரு விஷயங்கள் வந்துட்டு நம்மளால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான விஷயம். என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ் இருக்குது, பேக்கேஜிங், பொல்யூஷன், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமும் கூட வந்துட்டு ஃபர்டிலிட்டி அஃபெக்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்கா? அதான் பொல்யூஷன் ஃபர்ஸ்ட் நம்ம படித்ததே இந்த ஸ்மோக்கிங், அது ஒன்று பெருசாக கெடுதல்னு சொன்னோம். ரெண்டாவது நம்ம ஒர்க் பண்ணுற அட்மாஸ்பியர், நம்ம எதுல வேலை பார்க்குறோங்கிறத பொறுத்து இருக்கு. சப்போஸ் ஃபேக்ட்ரிஸ்ல ஒர்க் பண்றாங்க, கிச்சன்ல இருக்காங்க, லைக் ஹீ இஸ் a செஃப், லைக் ஹீ ஹேஸ் டு டு நாட் செஃப்னா நான் சொல்றேன் தாஜ் ஹோட்டல்ல இருக்கிற செஃப் இல்லை, அவங்க உட்காந்து வெறும் டேஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க, அந்த மாதிரி இல்லை. நம்ம ஆர்டினரி டீ கடை டீ மாஸ்டர் வச்சுக்காங்க, அவரு தினம் டீ ஆத்திட்டு இருக்காரு, எப்ப பார்த்தாலும் அவர் அந்த பாய்லர் பக்கத்துல நின்றுட்டு இருக்காரு, சூடுல இருக்காரு, his counts may come down. So that itself is an influence on his fertility. நம்ம வந்து பீப்புள் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருமே வந்து திங்க் பண்றது வந்து ஒரு ஆஃபீஸ் கோயர், ஒரு பேங்க் எம்ப்ளாயி, அந்த மாதிரி தான் வந்துட்டு. ஆனா வெகுஜன மக்கள் எல்லாருமே இந்த மாதிரியான மக்கள் தான். ஏதாவது ஒரு இடத்துல போய் டீ கடையில இல்ல பட் டெலிவரி பாய்ஸ் இப்ப ஏகப்பட்ட டெலிவரி பாய்ஸ். 2-wheeler நீங்க சொல்றது கரெக்ட். எப்ப பார்த்தாலும் 2-wheelerல டிராவல் பண்றாங்க. தட்ஸ் நாட் குட். அகைன் தட் will affect their fertility, sperm count. அது மாதிரி டைட் பேண்ட்ஸ், எல்லாரும் ஜீன்ஸ். இப்போ முன்ன மாதிரி வேட்டி கட்டி யாரையா பார்த்தா நம்ம சிரிப்போம் அவங்கள பார்த்து. வேட்டி நாள் அப்படின்னு ஒண்ணு போடுறாங்க, அன்னைக்கு மட்டும் என்ன டிவி, என்ன ராமராஜ் டிவில கலர் கலரா சட்டை வேட்டிக்கும் அதே கலர் எல்லாம் போட்டு ஒரு இத்தினூண்டு பையன்ல இருந்து கிழவனார் வரலும் போடுவான் டிவில. நம்ம அதெல்லாம் பாக்குறோம். தினம் நடைமுறையில யாராவது வேட்டி கட்டியோ லுங்கி கட்டிட்டோ வெளியில போவாங்களா? இப்போ எனக்கு என்னோட ஆஃபீஸ்க்கு எனக்கு வேஷ்டி கட்ட ரொம்ப பிடிக்கும் மேம். நான் என்னைக்காவது ஒரு நாள் வேஷ்டி கட்டிட்டு போனேன்னா இன்னைக்கு என்ன சார் விசேஷம் அப்படின்னு சொல்லி கேட்குற டைப்ஸ் இருக்கிறாங்க. ஆக்சுவலா அது நீங்க சொல்றது நிஜமா. அது மாதிரி நம்மளோட ஹேபிட்ஸ்ல எல்லாத்துலயுமே நம்ம மாறி வந்துட்டோம். இதெல்லாமே நமக்கு வந்து அதான் இன்ஃப்ளூயன்ஸ், பியர் ப்ரெஷர் அப்படின்றோம். நம்ம எல்லாரும் இப்போ வந்து பேண்ட் சட்டையும் தான் போட்டு வராங்க. நானும் நாளையில இருந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து சூட் தான் போட்டு வர போறேன்னு சொன்னா will I feel comfortableங்கிறத ஃபர்ஸ்ட் நான் அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் சூஸ் பண்ணுவேன். பட் நிறைய ஆஃபீஸ்ல உங்க மாதிரி பெரிய ஆஃபீஸ்ல எல்லாம் அந்த மாதிரி கண்டிஷன் பண்றாங்களே, you should come only in a suit formals அப்படின்னு. அதெல்லாம் உண்டுதான். சரி, ஓகே மேம். இப்போ when to consult a fertility specialist? ஓகேங்களா? இது வந்து தெரியல. ஏன்னா ஒரு சில பேர் வந்துட்டு ட்ரை பண்ணுவோம், இந்த நடந்துரும், அப்படி வந்துடும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ த அமௌண்ட் ஆஃப் ப்ரெஷர் தட் தே ஆர் ரிசீவிங் ஃப்ரம் த பேரண்ட்ஸாக இருக்கட்டும், சொசைட்டியாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், இட் இஸ் எனார்மஸ் ஆக்சுவலாக. அது வந்து இதெல்லாம் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்கலாம். இதை ஹேண்டில் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறதும் நீங்கள் எப்படி, ஏன்னா உங்ககிட்ட கேட்டிருப்பாங்க நிறைய பேர், எங்கள் வீட்டில் இதெல்லாம் நடக்குது மேம் அப்படின்னு. இது நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுக்கு நீங்கள் எப்படி சொல்லி கொடுக்குறீங்க? கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆயிடுச்சு, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சேர்ந்து தான் இருக்காங்க. அவங்க நிஜமாலுமே தே ஆர் ஹாப்பி. இருந்தாலும் நடக்கல அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் இருக்கு அப்படின்னு இருக்கவங்க கண்டிப்பா டாக்டர் பார்க்கணும். நமக்கு ஒன்றும் டிஃபெக்ட் இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காது. பிகாஸ் யாராவது நம்ம வந்து சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்க, உனக்கு ஒண்ணுமே இல்லடா ப்ராப்ளம், நீங்க 2 பேரும் நல்லா தான் இருக்கீங்கன்னு சொன்னதே மனசுல வந்து ஒரு ரிலீஃப். அடுத்த மாசமே ஷி மே கம். அதனால அதை ரிலீவ் பண்றதுக்காவது நம்ம கண்டிப்பா கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆயிடுச்சுன்னா டாக்டர் பார்க்கணும். திஸ் இஸ் ஃபார் எனிபடி, நான் பொதுவா சொல்றது. ஆனா இதே இது அவங்களுக்கு 35 வயசுக்கு மேல ஆயிடுச்சுன்னா நான் தான் சொல்றேன் ஃபர்டிலிட்டி குறைஞ்சிரும்னு சொல்லி கத்திட்டே இருக்கோங்க. அதனால 35 வயசுக்கு மேல ஆச்சுன்னா you don't have to wait at all. You can directly meet the doctor and find out what you should do to get pregnant quickly. 30 வயசுக்கு மேல ஆச்சுன்னா 6 மாசத்துக்கு மேல வெயிட் பண்ணுவாங்க. So this is for the female age நான் சொல்றது. இதுக்கு மேல நம்ம வந்து வெயிட் பண்ணி அர்த்தமே இல்லை. So we have to reach. இதெல்லாம் பொதுவா சொல்றது. இப்ப நம்ம சேர்ந்துருக்க ட்ரை பண்றோம், நம்ம ஃபேமிலியில இருக்கோம், we are planning pregnancy, ஆனா நடக்கல. நமக்கு ஆனா அந்த இன்டர்கோர்ஸ் போது ஏதோ கஷ்டம் இருக்கு, நமக்கு we are not very comfortable அப்படின்னு நமக்கு தெரியுது. இல்லை எனக்கு தெரியவே இல்லை, தி ஆக்டே தெரியாதவங்க கூட இருக்காங்க. நம்ம சொல்றோம் அவங்க வந்து எம்இ படிச்சிருக்காங்க, பிஹெச்டி முடிச்சிருக்காங்கன்னு கூட, பட் they are named to this. அதை நம்ம ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ணிக்கணும். நம்ம வந்து நினைக்கிறாப்புல படிச்சவங்களாம் இந்தியா படிச்சுட்டு இருக்க போறாங்க இல்ல. அது மாதிரி நமக்கே நமக்குள்ள ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்குன்னா தயவு செய்து டாக்டர் போய் பார்த்தாதான் நம்ம கரெக்டா தான் இருக்கோமான்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். அதை கரெக்ட் பண்ணி கொடுத்தாலே நல்லா இருக்கவங்க இருக்காங்க. ஸோ அது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான். பட் யூ ஷுட் ரீச் அ ஃபர்டிலிட்டி ஸ்பெஷலிஸ்ட் அண்ட் ஃபைண்ட் அவுட் வாட் இஸ் வாட். ஃபர்டிலிட்டி ஸ்பெஷலிஸ்ட் ரீச் பண்ணலனாலும் ஒரு டாக்டரையாவது கண்டிப்பா ரீச் பண்ணி எல்லாம் கரெக்டா இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுல தப்பு இல்லைன்னு. ஓகே, நீங்க இப்போ கடைசி சொன்ன ஒரு வார்த்தை, ஒரு ஃபெர்டிலிட்டி ஸ்பெஷலிஸ்ட்டை
ரீச் பண்ணலைனாலும் பரவாயில்ல அப்படிங்கிறதுனால நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன். ஆக்சுவலாக இன்னும் ஒரு ஃபர்டிலிட்டி ஸ்பெஷலிஸ்ட்டை நம்ம போய் கன்சல்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம நேச்சுரலான ஒரு இதை வந்துட்டு ஒரு அந்த அந்த பஸ்ஸை நம்ம மிஸ் பண்ணிட்டோமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டிக்மா வந்துட்டு இருந்துட்டே தானே இருக்கு சார். என்ன இருக்கு, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பட் இப்போ இந்த மாதிரி நிறைய அவேர்னஸ் கிரியேட் ஆனதுனால அவங்க என்ன நினைக்கிறாங்க, இப்போ பல் டாக்டருங்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க, உங்களுக்கு தெரியுமா? ஒருத்தவங்க வந்து எண்டோடான்டிஸ்ட்பாங்க, ஒருத்தவங்க ஆர்த்தோடான்டிஸ்ட்பாங்க, இப்போ இந்த கிளிப் எல்லாம் போடுறவங்க ஒருத்தங்க, இந்த ரூட் கெனால் பண்றவங்க ஒருத்தங்க, பல்ல புடுங்குறவங்க வேற ஒருத்தங்க. அது மாதிரி ஒருவனுக்கு ஒரு டாக்டர் இப்போ அதுல ஸ்பெஷாலிட்டி வந்துருச்சுங்கிறதுனால ஃபர்டிலிட்டி ஸ்பெஷலிஸ்ட்ங்கிறவங்க தே வில் ஹெல்ப் அஸ் அவுட் பெட்டர் ஆன் கெட்டிங் பிரெக்னென்ட் அப்படிங்கிறது தான் கான்செப்ட். ஸோ நம்ம நிறைய கூட்டம் இருக்கிற இப்போ என்கிட்ட வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், டெலிவரி ஆன இல்லை டெலிவரிக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்க பிரெக்னெண்டா இருக்கிறவங்க இத்தனை பேர் உட்கார்ந்துருக்கிற இடத்துல அவங்க வந்து ஃபர்டிலிட்டி இஷ்யூவோட வந்து உட்கார்ந்துருந்தாங்கன்னா ஒரு டிப்ரெஷன் அவங்களுக்கே வந்துருமோங்கிற பயம் எனக்கு இருக்கு. அதனால தான் நான் ஃபர்டிலிட்டி கன்சல்டன்ட் அப்படின்னா நான் வந்து ஜனனில வந்து எனக்கு ஃபர்டிலிட்டினா வந்து பாருங்க அப்படின்னு சொல்றேன். ஸோ இப்போ நம்ம வந்து அந்த மாதிரி இருக்கிறது செக்ரிகேட் பண்றதுக்கு ஒன்று ஃபர்டிலிட்டி கன்சல்டன்ட் will help you. They'll give you more time. Because உங்களோட உட்கார்ந்து நிறைய பேசி நமக்கு என்ன ப்ராப்ளம், ரூட் காஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும்ல, அதை உட்கார்ந்து கவுன்சில் பண்ணி நம்மளோட பேசி தீர்வு பண்றதுக்கு வேணும். wherever they are. பட் இதை கொடுக்குறவங்க தான் ஃபர்டிலிட்டி கன்சல்டன்ட். அண்டர்ஸ்டுட். இப்போ நெக்ஸ்ட் செக்மெண்ட் வந்துட்டு will go into IVF. ஓகேங்களா? IVF பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் பயப்படுறாங்க. இன்னும் அந்த ஃபியர் இருக்கு, அந்த அவேர்னஸ் எல்லாம் வந்திருக்கு, நிறைய பேர் ஓப்பனாக கன்சல்ட் பண்ணுறதுக்கு வராங்க, கப்பலாக வர்றாங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சா கூட பட் ஒன் பார்ட் ஆஃப் த பாப்புலேஷன் அவங்களுக்கு வந்துட்டு இன்னும் வந்துட்டு ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்குது. அந்த பயம் அப்படிங்கிறது தேவையா? அவங்க ரியாலிட்டியில் இங்கே என்ன நடக்குது? ஒருத்தவங்க கிளினிக்கில் IVF அப்படின்னு சொல்லிட்டு கன்சல்டேஷனுக்கு வராங்க அப்படின்னு சொன்னால் அவங்களோட ஜர்னி எந்த மாதிரி இருக்கும் சார்? இப்போ வந்து ஓரளவுக்கு எல்லாருக்கும் புரியுது. பட் ஸ்டில் இந்த ஃபியர் நீங்க சொல்றீங்க பாத்தீங்களா, அது எதை தொடர்ந்து இருக்குன்னாக்க, இது நம்மளோட ஓன் தானா, இது நிஜமா நம்ம பேபி தானா அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் எல்லாருக்கும் இருக்கு. அதை வந்து நம்ம அஷ்யூரிட்டி நாங்க தான் ஆஸ் அ டாக்டர் we can give them. இப்ப கண்டிப்பா அதுல எல்லா ஒவ்வொரு தடவையும் ஒரு ப்ரொசீஜர் பண்றதையும் இப்ப வந்து எங்களுக்கும் வந்து நிறைய நார்ம்ஸ் இருக்கு. ஸோ நம்ம வந்து ஒரு கன்சென்ட் வாங்கிட்டு இதை நான் உனக்கு பண்ணலாமா அப்படின்னு நான் உங்ககிட்ட பெர்மிஷன் கேட்டு தான் நான் பண்றேன். அப்ப அதை வந்து நீ என்ன நான் தான் டாக்டர்னு சூஸ் பண்ணிட்டா நீ என்ன நம்பணும்ல. தட்ஸ் வாட் ஐ திங்க் ஆர் ஐ டாக் டு தி பேஷண்ட். ஸோ ஐ கீப் டெல்லிங் தெம், நீ நான் தான் வேணும்னு முடிவு பண்ணிட்டேன், நான் சொல்றது நீ வந்து நம்பி முடிவெடு. இதை நான் ஒரு நாளும் உன்னை பிரீச் பண்ணி நான் போக மாட்டேன். நீ பெர்மிஷன் எது கொடுக்குறியோ அதான் நான் பண்ண போறேன். சோ உனக்கான எக்க நான் எடுக்க போறேன், உன் ஹஸ்பண்டுக்கான ஸ்பெர்ம் எடுக்க போறேன், இதுதான் எம்ப்ரியோ ஆக போகுதுங்கிறதுக்கு நான் அஷ்யூரிட்டி கொடுத்து நம்ம பண்ணி கொடுக்கணுங்கிறது. சோ இந்த ஃபியர் தான் எல்லார் மனசுலயுமே ஓடுது. அவங்களுக்கு தெரியாம நம்ம வந்து அதை ரீப்ளேஸ் பண்ணிடுவோமோ அப்படிங்கிறது. அதை வந்து கண்டிப்பா இந்த காலத்துல எல்லாருமே they can wash off their brain of it. ஏன்னா அந்த மாதிரி எங்கேயுமே பண்ண முடியாது, யாருமே பண்ண மாட்டாங்க. இன்னொன்று ஜனனி ஃபர்டிலிட்டியில் எனக்கு நான் வந்து தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, they can see அப்படிங்கிறது ரொம்ப டிரான்ஸ்பரண்டாக இவங்க என்ன எம்ப்ரியாலஜிஸ்ட் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத இஃப் தே விஷ் த கப்பிள் விஷஸ் டு சி அப்படின்னு சொல்லும்போது அவங்க உட்கார்ந்து ப்ரொஜெக்ட் பண்றோம். நாங்க உள்ள நடக்கிறது கேமரா மூலியமா இட் வில் கம் ஆன் டு தி கம்ப்யூட்டர் அவுட் சைட். ஸோ இப்போ உட்காந்து வெளியில அவங்க ரெண்டு பேருமே அந்த இக்ஸிங்கிற ப்ரொசீஜரை தே கேன் வாட்ச். அதுக்கப்புறம் எம்ப்ரியோ எடுத்து திருப்பி வைக்கும் போது கூட நம்ம வந்து அடியில வச்சு பார்த்தா வாட் எம்ப்ரியோஸ் வி ஆர் டிரான்ஸ்ஃபரிங், இதை வந்து போட்டோ எடுத்து கொடுத்துட்டு இருந்தோம். பட் நவ் ஈவன் பிஃபோர் வி டிரான்ஸ்ஃபர் இதுதான் உன்னோடது போடுறோம் அப்படிங்கறத வந்து வச்சு காட்டிட்டு நம்ம வந்து அதை ப்ரொஜெக்ட் பண்ணி we show it on the screen. நானோ ரமணியோ ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் as a clinician this side we will sit here and tell them what we are choosing. அங்க உள்ள இருந்து எம்பரியாலஜிஸ்டா இருக்கிற அனந்தலட்சுமி she'll sit and project what she has to put. So மைக்ரோஸ்கோப் அடியில வச்சு நமக்கு பிக்சர் எடுத்து காட்டினாங்க, இந்த மாதிரி தான் இருக்கும் எம்பரியோ, இதை தான் உள்ள வைக்கிறோம்னு சொல்றோம். அதே மாதிரி when we do an embryo transfer we do it under ultrasound guidance. So அந்த அல்ட்ராசவுண்ட திருப்பி அவங்கள்ட்ட எங்க போட்டிருக்கோம், ஏன்னா அது ரெண்டு எம்ப்ரியோலாம் தெரியாது நமக்கு கண்ணுல, பட் ரெண்டு வெள்ளை பாயிண்டா தெரியும். சோ அந்த ரெண்டு வெள்ளை பாயிண்ட் தாண்டா நாங்க போட்டிருக்கோம் எம்ப்ரியோ அப்படின்னு அவங்களுக்கு காட்டிட்டா they feel very happy. சோ நிஜமாலுமே ஏதோ அவங்களும் அதுல they have taken part of itங்கிறதுல அவங்களுக்கு சந்தோஷம் இருக்கு. சோ நம்ம அவங்களை இன்வால்வ் பண்ணிட்டா நம்ம மேல இருக்கிற கான்ஃபிடன்ஸ் லெவல் டெஃபினட்டா கூடுதுங்கிறது என்னோட அபிப்பிராயம். So we are holding their hands and doing all these things அப்படிங்கறது உங்களுக்கு சந்தோஷம் இருக்கு. சோ நம்ம அதுக்கப்புறம் நம்ம எது சொன்னாலும் ஏத்துக்கிறது இன்னும் குவைட் ஈஸியா இருக்கு. வெரி நைஸ். ஸோ இந்த ஒரு சிச்சுவேஷன்ல எல்லாருக்கும் இந்த மாதிரி ஒரு ஆங்ஸைட்டியோ இல்லை ஒரு பயமோ இருக்கிற எல்லாருக்கும் வந்துட்டு நான் இந்த பர்சனலாக சொல்லிக்கிறது என்னன்னா, இந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி இங்கே திருச்சியில்
உங்கள்கிட்ட இருக்கு. நீங்களே இருந்து உங்களுக்கு தேவையான ப்ரொசீஜர்ஸ் எல்லாத்தையும் உங்க கண்ணால நீங்க பார்த்து நீங்க வந்து தெளிவா நீங்க தெரிஞ்சுக்கலாம். உங்க குழந்தை உங்களுக்கு அது ஒரு ஹோப். உங்களோட வாரிசு, உங்களோட என்ன சொல்றது? உங்களோட கனவு அது எல்லாமே வந்துட்டு நிஜமாகறத நீங்க வந்து உங்களால பார்த்துக்க முடியும் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு பெரிய விஷயம். இத நீங்க கண்டிப்பா யுட்டிலைஸ் பண்ணிக்கங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னதுன்னா மேம், இப்போ வாட் டிட்டர்மின்ஸ் வெதர் ஐவிஎஃப் வில் ஒர்க்? இது கண்டிப்பா ஒர்க் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க. ஒரு வேரியஸ் ஒரு ஸ்டெப்ஸை கிராஸ் பண்ணி வந்திருக்கிறாங்க. நேச்சுரலா கன்சீவ் பண்றதுக்கு ட்ரை பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஐவிஎஃப் மேல ஒரு டவுட் இருக்கலாம் அவங்களுக்கு. அவங்களுக்கு வந்துட்டு என்ன கேரண்டி மாதிரி? ஐவிஎஃப்க்கு வந்து டைரக்ட் வந்து இண்டிகேஷன்ஸ் லைக் இதெல்லாம் பண்ணா நீ ஐவிஎஃப்ல தான் பிரெக்னென்ட் ஆவேன்னு இருக்கு சிலது. லைக் இப்ப டியூப் அடைப்பு இருக்கு, 2 சைட் டியூபும் பிளாக்கா இருக்கு, 2 சைட் டியூபும் டிசீஸ்டா இருக்கு, எடுத்துட்டாங்க ஏதோ ஒரு ஆபரேஷன் பண்ணி ஏதோ அந்த மாதிரிலாம் இருக்குன்னா எகும் ஸ்பெர்மும் மீட் பண்றது டியூப்ல தான். அதுக்கப்புறம் அது நகர்ந்து வந்து எம்ப்ரியோவா வந்து தான் நம்ம யூட்ரஸ்குள்ள உட்காரும். இப்போ டியூபே இல்லைன்னா எப்படி அவங்க பிரெக்னென்ட் ஆவாங்க? அதனால அவங்களுக்கு கண்டிப்பா ஐவிஎஃப் பண்ணாதான் பிரெக்னென்ட் ஆவாங்க. ஸோ இவங்களுக்கு எல்லாம் நம்ம நிறைய ஹோப் கொடுக்கலாம். தட் வந்து இது ரெண்டும் ஒன்னு பார்த்ததே இல்லை இது வரலும். நான் தான் அது ரெண்டையும் சந்திக்கவே வைக்கணும். சந்திக்க வச்சா உனக்கு கரு தரிக்கிறதுக்கு வாய்ப்பு கூட இருக்கு. அது மாதிரி ஸ்பெர்ம் கவுண்ட் ரொம்ப ரொம்ப புவர் ஸ்பெர்ம் கவுண்டா இருக்கு. இப்போ அதுல இருந்து நமக்கு பிரெக்னன்சி வரதுக்கு ரொம்ப சான்ஸ் கம்மியா இருக்கு. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்ம இந்த மாதிரி ஒண்ணு நீங்க ஸ்பெர்ம்ஸ் கொடுத்தா போதும், ஒரு எகும் ஒரு ஸ்பெர்மும் மீட் பண்ணா நமக்கு பிரெக்னன்சி வரும் அப்படின்னு சொல்றதுக்கு நமக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் இப்போ அந்த ஐவிஎஃப்ல பண்ணா நம்ம சான்ஸ் கூடன்னு சொல்லலாம். இதே நம்ம வந்து அவங்க நிறைய தடவை ட்ரை பண்ணியிருக்காங்க. நாங்க வந்து 10 வருஷம் ஆயிடுச்சு எங்களுக்கு கல்யாணம் ஆகி. நாங்க 8 தடவை அந்த வேற வேற டாக்டர்கிட்ட போய் 3 தடவை ஒவ்வொருத்தையும் ஐயுஐ போட்டு எங்களுக்கு பிரெக்னன்சியே வரல. அதனால வேற வழியே தெரியாம இப்ப லாஸ்ட் ரிசார்ட்டா நாங்க இந்த ஐவிஎஃப் வந்தோம். அவங்களே ஒரு விரக்தி மூட்ல வருவாங்க. நம்ம என்ன சொன்னாலும் அவங்களோட அக்செப்டன்ஸுமே கம்மியா இருக்கும். ரெண்டாவது நமக்குமே இப்போ சான்ஸ் குறையுது. ஏன்னா இதெல்லாம் அன்எக்ஸ்பிளைன்ட். எதனால இவங்க இன்ஃபர்டைலா இருக்காங்கன்னு நமக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் டெஸ்ட் எல்லாம் பண்ணும்போது நார்மலா இருக்கு. எல்லாத்தையும் ட்ரை பண்ணி யாரெல்லாமோ பாத்துருக்காங்க, அவங்களுக்கு நடக்கல. அதுக்கப்புறம் நம்ம கிட்ட வந்திருக்காங்க. ஸோ இவங்களுக்கு எல்லாம் நம்ம அடுத்து என்னென்ன கொடுக்கணுங்கிறதெல்லாம் நம்ம டிசைட் பண்ண வேண்டியிருக்கும். அவங்களுக்கு எல்லாம் எவ்வளவு ப்ரோக்னோசிஸ், எவ்வளவு சான்ஸ் இந்த ஐவிஎஃப்ல வருங்கிறது அவங்கவுங்க பர்சனல் கண்டிஷன்ஸை வச்சு நம்ம சொல்லி புரிய வைக்க வேண்டும். புரியுது மேம். ஸோ இவ்வளோ தூரம் நம்ம பேசுறதை வச்சு நிறைய பேருக்கு வந்துட்டு இவங்க என்னை பற்றி தான் பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேருக்கு தோணியிருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரியான பீப்புள் அவங்களுக்கு வாட் இஸ் தேர் இன் ஜனனி ஃபர்டிலிட்டி சென்டர்? இப்போ ஜனனி ஃபர்டிலிட்டி சென்டருங்கிறது 2004லேருந்து இருக்குது. ஸோ இட்ஸ் பீன் அன் எஸ்டாப்ளிஷ்ட் யூனிட் ஃபார் மெனி இயர்ஸ் நவ். நானும் சரி டாக்டர் ரமணியும் சரி we have been practicing here since 1995-94 அப்படி 32 வருஷம். ஆமாம், 2 பேரும் இன்டு திஸ் ஃபீல்டு. ஸோ ஆரம்பிச்சதுலேருந்து 2 பேரும் இதில் எப்படி எக்ஸ்பர்டைஸ் பண்ணிக்கிறதுங்கிறதுக்காக வேரியஸ் இடத்துக்கு போய் நாங்கள் ஒவ்வொருத்தரையும் ட்ரைனிங் பண்ணிக்கோம். டில் டுடே வி ஆல்வேஸ் வாண்ட் டு அப்டேட். அதனால நம்ம எல்லா இடத்துலையும் போய் என்னென்ன புதுசாக இருக்கோ அதெல்லாம் பண்ணணுங்கிறதுல ஆர்வம் காட்டி நம்ம பண்ணியிருக்கோம். அப்புறம் நிறைய இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஐவிஎஃப் சென்டர் இருக்கிறதுலாம் பூல் பண்ணுவாங்க. பூல் பண்ணி நம்ம வந்து பேட்ச் பை பேட்ச் பண்ணுவாங்க. இப்போ நாங்கள் அது பண்றதே இல்லை. நாங்கள் ஆஸ் யூ கம் இன் யூ கேன் வாக் இன், யூ கேன் டெல் யுவர் ப்ராப்ளம், இஃப் யூ ஆர் ஃபிட் டு கோ த்ரூ, அப்படியே நீங்க எப்போ ரெக்ரூட் ஆறீங்களோ அப்படியே நம்ம ஐவிஎஃப் பண்ணலாம். ஸோ டே டு டே ஐவிஎஃப் அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். அது ஒன்று. நாங்கள் சொல்ற நாளைக்கு தான் நீங்கள் வரணும் அப்படிலாம் கிடையாது. அவங்க வர அன்னைக்கு நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். அது ரெண்டாவது. மூணாவது வந்து நம்ம எல்லாரையும் வச்சு பார்த்தா இப்போ என்னோடது நானும் டாக்டர் ரமணியும் வேணா கிளினிக்கலா வி ஆர் குட்னு சொல்லலாம். எங்களுக்கு ஈக்குவலி எஃபிஷியன்ட்டா தோ எங்களை விட வயசுல சின்னவளா இருந்தா கூட குவாலிஃபிகேஷன் வைஸ் குட் தி பெஸ்ட் அப்படின்னு இருக்கிறது எங்களோட எம்ப்ரியாலஜிஸ்ட். ஸோ அவ வந்து இன்டர்நேஷனல் சர்டிஃபிகேஷன்லாம் அமெரிக்கன் போர்ட்லயா இருக்கட்டும், யூரோப்பியன் போர்ட்லயா இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே வந்து சர்டிஃபைட் எம்ப்ரியாலஜிஸ்ட். அவ அந்த பிஹெச்டி வரலும் அதுல பண்றதுக்கு அவ ஷி இஸ் குட். ஸோ எங்களுக்கு அது ஒரு பெரிய பில்லர் ஆஃப் சப்போர்ட். ஸோ நம்ம எம்ப்ரியாலஜி வேலையா இருக்கட்டும், கிளினிக்கல் வேலையா இருக்கட்டும், நாங்க வி ஆர் ஆல் குவாலிஃபைட் இனஃப் டு டு இட். ஆமா ஆமா, அவங்க வந்து எம்டி பிசியாலஜி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த எம்ப்ரியாலஜி முடிச்சிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து என்ன நம்ம பேசணும்னாலும் புரியும். ஷி கேன் அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் டாக் வித் அஸ் பெட்டர். அதனால எங்களுக்கும் அவங்க சொல்றது புரியும். அதனால நாங்க வந்து மேனேஜ் பண்றது எங்களுக்கு ரொம்ப ஈஸி. அதான் எங்களோட மூமெண்ட் இஸ் வெரி வெரி க்ளோஸ் டு ஈச் அதர் அண்ட் வெரி கம்ஃபர்டபிள். அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். அண்ட் வி ஆர் ஏபிள் டு கம்யூனிகேட் திஸ் டு தி பேஷண்ட். இப்போ நான் என்ன சொல்றேனோ
அதே மாதிரி தான் இருக்கும் அவங்க பேசுறதும். பிகாஸ் அவங்க வந்து லேப்லேருந்து இருக்கிறத சொல்லுவாங்க, நான் வந்து கிளினிக்கலா இருக்கிறத சொல்லுவேன். அவ்வளவுதானே வெஞ்சு. பட் 2 பேரும் we are in the same page. அதனால பேஷண்ட்ஸ்க்கு ஒரு கன்ஃபியூஷனும் வராது, ஒரு பயமும் இல்லை. நான் சொன்ன மாதிரி we can show anything what's happening in the hospital there to each one of them. எல்லாத்துக்கும் மேல whatever is available worldwide is available here also. Very nice. So நம்ம வந்து blastocyst வரலும் கல்ச்சர் பண்ணலாம். இந்த PGTA அதெல்லாம் வந்து யாருக்கு சொல்லுவோம்னா இந்த எம்ப்ரியோஸ் ஆர் நாட் குட். இப்போ ரிப்பீட்டட் ஃபெயிலியர்ஸ், அவங்களுக்கு வந்து முன்னாடி குழந்தை நல்லா இல்லை, அப்நார்மல் சில்ட்ரன் வந்திருக்கு, அவங்களுக்கு திருப்பி இந்த மாதிரி நம்ம வந்து ஐவிஎஃப் பண்ணிக்கோன்னு சொல்றது காரணமே அந்த குழந்தைக்கு ஏதாவது கோளாறு இருக்கான்னு கருவிலேயே கண்டுபிடிக்கலாங்கிறது தான். அந்த எம்ப்ரியாலஜிலேருந்து அந்த எம்ப்ரியோலேருந்து பயோப்சி பண்ணி இதை கண்டுபிடிக்க முடியுமானா கண்டுபிடிக்கிற வசதி வரணும். லேட்டஸ்ட் டெக்னாலஜி எல்லாமே இஸ் அவைலபிள் அட் ஜெர்னி. ஸோ யூ கேன் சூஸ் தட் சென்டர் விச் ஹேஸ் ஆல் தி ஃபெசிலிட்டிஸ். அண்டர்ஸ்டுட். அதோட இன்னொரு விஷயம் நான் வந்து கேள்விப்பட்டது என்னன்னா, நிறைய இடத்துல ஃபெயிலியர் ஆயிட்டு அதுக்கப்புறம் எப்படியோ தெரிஞ்சுட்டு டாக்டர் இங்க இருக்காங்க உங்கள்கிட்ட போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான பேஷண்ட்ஸ் நாங்க ஒரு நாள் ஃபுல்லா அங்க ஸ்பெண்ட் பண்ணியிருந்தோம். நாங்க ஆக்சுவலா ஜனனி ஃபர்டிலிட்டியில் அப்போ பேஷண்ட்ஸ் கூட நாங்க பேசும்போது எல்லாமே அவங்க சொன்னது நாங்க அங்க ஃபெயிலியர் ஆச்சு, எங்களுக்கு இங்கதான் சக்சஸ் ஆச்சு, அந்த மாதிரியான விஷயங்கள். 7 தடவை வெளியில ஃபெயில் ஆகி வந்தவங்க இருக்காங்க. இப்ப கரண்ட் நவ் ஷி இஸ் பிரெக்னென்ட், ஒரு 20 வீக்ஸ் பிரெக்னன்சி தான் அவளுக்கு. அவளுக்கு 7 பிரெக்னன்சி லாஸ் ஆகி இப்ப 8வது தடவை எங்கள்கிட்ட வந்து அவ பிரெக்னென்ட் ஆயிருக்கா. அந்த பொண்ணு இப்ப அதனால ஊருக்கெல்லாம் போகாம அவ இங்கே ஏத்தாப்புல ஒரு வீடு எடுத்துட்டு எங்க கூடவே இருக்கா. சோ மச் ஆஃப் ட்ரஸ்ட். எப்ப வேணும்னாலும் நான் ஓடி வந்து உங்களை பாத்துடலாம், அதுக்காக தான் நான் இங்கே இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கா. சோ அந்த மாதிரி சந்தோஷமான நிகழ்வுகள் நிறைய இருக்கு அப்படி பார்த்தாக்க. எஸ், that's the biggest point. நம்ம வந்து என்னென்ன டெக்னாலஜி இருக்கோ அதெல்லாம் என்னென்ன நமக்கு அவசியம் தேவையோ அதெல்லாம் we have incorporated that. So we are happy to do that and we are very happy that we can share everything with each patient. Understood. யாருக்கு என்ன தேவையோ அதை தான் கொடுக்க போறோம். இது இருக்குங்கிறதுனால எல்லாருக்கும் நீ PGTA பண்ணிக்கோன்னு சொல்ல. யாருக்கு ரொம்ப அவசியமோ அவங்களுக்கு இதே ரிப்பீட்டட் ஃபெயிலியர்ஸ்னா அவங்களுக்கு எதுக்கு பண்றோங்கிறத எடுத்து சொல்லி அவங்க புரியறவங்களும் we are ready to wait. அதுக்கப்புறம் பண்ணி கொடுக்குறோம். ஓகே. இதே போல லலிதா நர்சிங் ஹோம்ல வாட் ஆர் ஐ நோ there are lots and lots of facilities which are available in Lalitha Nursing Home. அத பத்தி ஒரு ஜஸ்ட் நீங்க கொடுங்க சார். என்னோட ஒரு பிரெயின் சைல்ட் தான் ஜனனின்னு சொல்லலாம். எனக்கு வந்து இன்ஃபர்டிலிட்டி மேல நான் சொன்ன மாதிரி பிஜி படிக்கிறதுல இருந்தே ரொம்ப ஆசை இருந்துச்சு. பட் எனக்கு தனியா அதை ஆரம்பிச்சு பண்ற அளவுக்கு எனக்கு வந்து பேசிக் ப்ராக்டிஸ் இல்லை. ஐ வாண்டட் டு பில்ட் அப் மை ஆப்ஸ்டெடிக் கைனி ப்ராக்டிஸ் பிஃபோர் ஐ ஜம்ப் இன்டு அ ஃபர்டிலிட்டி ஸ்பெஷலிஸ்ட். இப்ப இருக்கிற மாதிரி இல்லை சார். அப்பெல்லாம் நாங்களாம் ஆரம்பிச்சப்போ எல்லாமே ஐ ஹேவ் டு பி அ ஜாக் ஆஃப் ஆல் ட்ரேட்ஸ். அதனால எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு இருந்தது. அதனால நம்ம ஒரு லேப்ரோஸ்கோபி செட்டப்பா இல்ல ஒரு டெலிவரி செட்டப்பா எல்லாம் பண்ணோம். அதனால இப்போ டெலிவரி செட்டப்னு பண்ணும்போது எனக்கு வந்து அந்த டெலிவரி செட்டப்ல இன்னும் கொஞ்சம் ஆசை கூடவே இருந்தது. அதனால ஐ ஸ்டார்டட் டூயிங் த டெலிவரி செட்டப் ஈவன் மோர் இலாபரேட் தேன் மை கைனிக் செட்டப். லாப்ரோஸ்கோபியும் நான் வச்சிருக்கேன், பண்ணுவேன், எல்லாம் பண்ணுவேன். பட் மோர் தென் தட் மை கப் ஆஃப் டீ வாஸ் ஆப்ஸ்டெடிக்ஸ் அண்ட் டெலிவரிஸ். ஸோ அதுல என்னென்ன கொண்டு வர முடியுமோ நான் ஜன்னில சொன்ன மாதிரி தான் லலிதாவை பொறுத்தவரையிலும் அதுல என்னென்ன வர முடியுமோ எல்லாத்தையும் கொண்டு வரணுங்கிறது என்னோட ஆசை. ஸோ நம்ம வந்து ஹை ரிஸ்க் ஆப்ஸ்டெடிக்ஸ் ஆகட்டும், யாராவது வந்தாங்கன்னா நம்ம அதை வந்து பார்த்து அவங்களுக்கு ஒரு பிபி சுகர் இருந்ததுன்னா நம்ம அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும், அதுக்கு எப்படி பண்ணணும், யார்கிட்ட போய் நம்ம வந்து அவங்கள்ட்ட ஒப்பீனியன் வாங்கிட்டு வரணும். இப்போ இதே ரிப்பீட்டட் ஃபெயிலியர்ஸ் நான் சொன்ன மாதிரி பிரெக்னென்ட் ஆகி தான் நம்ம கிட்ட வர்றாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து எப்படி மானிட்டர் பண்ணணும், எப்படி பண்ணணும், அதெல்லாம் பார்த்துட்டு பண்றது. இப்போ பிரெக்னன்சியா இருக்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு ரீனல் ஸ்டோன் இருந்திருக்கு, அவங்க யூரின் போக முடியாம கஷ்டப்படுறாங்க. அப்ப அவங்களுக்கு வந்து நம்ம வந்து பர்குனேரியஸ் நெஃப்ராஸ்டமின்னு சொல்லுவோம், முதுகுல ஊசி போட்டு அந்த யூரினை ட்ரெயின் பண்ணிட்டு கொஞ்சம் டெலிவரி ஆறவர்களும் இந்த மாதிரி தற்காலிகமா அந்த அடைப்பை ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு, ஏன்னா அப்ப கல்ல உடைக்க முடியாது, அதுக்கப்புறம் டெலிவரியை பண்ணிட்டு அதுக்கப்புறம் கல்ல உடைச்சிருக்கோம். இந்த மாதிரி கால் பிளாடர் ஸ்டோனோட கஷ்டப்பட்ட பொண்ணுக்கு நம்ம வந்து கால் பிளாடர் ஸ்டோனுக்காக ஹோல்ட் பண்ணி வச்சிருந்துட்டு டெலிவரியை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் வர சொல்லி கால் பிளாடர் சர்ஜரி பண்ண முடியும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான். பட் அதுக்குன்னு தனியா டைம் ஒதுக்கி நம்ம அதை பார்க்கணும்ல. நம்ம அதுக்குன்னு உண்டான ஸ்பெஷலிஸ்ட் இங்க கூட்டிட்டு வந்து இங்க செய்ய முடியணும். அது மாதிரி ஃபெசிலிட்டி எல்லாம் நான் இம்ப்ரூவ் பண்ணி தான் வச்சிருக்கேன் எல்லாத்தையும். இப்ப அது போக நம்ம டெலிவரிஸ்ல என்னென்ன புதுமையா வருதுங்கிறது, ஏன்னா எல்லாரும் இந்த இன்ஸ்டா பாக்குறாங்க, எல்லாரும் என்கிட்ட வந்து கேக்குறாங்க. இப்போ மெட்ராஸ்ல இருந்து வரவங்க இருக்காங்க, இதுல இருந்து பெங்களூர்ல இருந்து வரவங்க இருக்காங்க, மும்பைல இருந்து வரவங்க, டெல்லியில இருந்து வந்து என்கிட்ட டெலிவரி பண்ணிருக்கா ஒரு பொண்ணு. அவ வந்ததே இங்க வந்து இருக்கிறதுக்கு அதான் சொல்லுவான், எங்க அம்மா இங்க இருக்காங்க ஒரு பங்கு தான், பட் மை சிஸ்டர் டெலிவர்ட் வித் யூ டாக்டர் அண்ட் ஷி சேஸ் ஆல்வேஸ் ஷி சேஸ் ஷீஸ் பீன் வெரி கம்ஃபர்டபிள் வித் யூ, ஸோ ஐ வாண்டட் டு கம் ஹியர் அண்ட் டெலிவர் வித் யூ, அதுக்காக நான் வந்தேன்னு சொன்னான். அவ கேட்கிற எல்லா கேள்விக்கும் நான் பதில் சொல்ல வேண்டியிருந்தது. அவ என்னென்ன எதிர்பார்க்கிறாளோ அதுக்கு நான் ஐ ஹேட் டு லிவ் அப் டு ஹர் எக்ஸ்பெக்டேஷன். ஸோ ஐ ஹேட் டு இம்ப்ரூவ் ஆல் மை டெக்னிக்ஸ். அதனால இந்த பெயின்லெஸ் லேபர் அவ தான் என்கிட்ட வந்து எப்ப பார்த்தாலும்
கேட்பான். எபிடியூரல் போட மாட்டீங்களா, எபிடியூரல் போட மாட்டீங்களான்னு. திஸ் ஐ எம் டாக்கிங் அபவுட் 7-8 years ago. அப்ப அவளுக்காக நான் ஃபர்ஸ்ட் எபிடியூரல், ஏன்னா எபிடியூரல் போட்டா அனஸ்தட்டிஸ்ட் கூடவே இருக்கணுமே, நம்ம யாரை எப்படியே உட்காத்தி வைக்க முடியும்னு. அப்புறம் அவரை வந்து உட்கார வச்சுட்டு, அப்புறம் ஒரு சிஸ்டர் அதுக்காக எஜுகேட் பண்ணி, இப்போ ஒரு அனஸ்தீசியா டெக்னாலஜிஸ்ட்லாம் இப்போ வர்றாங்க. அதனால அவங்கள வச்சுட்டு அந்த லேபர் ரூம்ல அதை மட்டும் மானிட்டர் பண்ணிட்டு அப்படி ஒரு ஆளை உட்காத்தி வச்சுக்கிறோம் நாங்க. அப்ப அந்த எபிடியூரல் அனஸ்தீசியா ஆகட்டும், இந்த என்டனாக்ஸ்னு ஒரு கேஸ் கிடைக்குது. இட்ஸ் அ மிக்சர் ஆஃப் ஆக்சுவலி நைட்ரஸ் ஆக்சைடு அண்ட் ஆக்சிஜன். அது ரெண்டையும் இன்ஹேல் பண்ண சொன்னாக்க அந்த பெயின் வரும்போது அவங்க மூச்சு எடுக்கணும். எடுத்துட்டாக்க அந்த சமயத்துல மட்டும் அது லாஃபிங் கேஸ்னு அதுக்கு பேரு. ஸோ இட் கிவ் யூ ஒன் ஹாப்பினஸ். ஸோ நமக்கு அந்த ஹாப்பினஸ் இருக்கும்போது இந்த வலி மறந்துடும் போல இருக்கு. ஸோ தே ஆர் ஹாப்பி. ஸோ இதுக்கு வந்து நான் ஒண்ணுமே இன்டர்ஃபியர் பண்ண வேணாம். ஒரு சின்ன சிலிண்டர் தான் இருக்கு, அதை ஃபில் பண்ணி நான் வாங்கிக்க வேண்டியிருக்கு. அது ஒண்ணுதான் வச்சுட்டு அவங்களுக்கு எப்படி இன்ஹேல் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துட்டா those girls themselves inhale and they are happy. They are not crying. இனிமே அந்த மாதிரி பழைய லேபர் ரூம் எல்லாம் நினைச்சு பார்த்தோம்னா கத்திட்டும் பெரண்டுட்டும் உருண்டுட்டும் இருப்பாங்க. இப்போ யாருமே அப்படி இருக்கிறது இல்லை. ஸோ ரொம்ப கம்ஃபர்டபுளா என்னால வச்சுக்க முடியுது. எல்லாரையும் சந்தோஷமா லேபர் ரூம்ல இருந்து ரூமுக்கு அனுப்பும் போது எல்லாரும் அப்படியே ஸ்மைலிங்கா ரொம்ப ஹாப்பியா போறாங்க. அது மாதிரி அதை பண்ண முடியுது. இந்த டென்ஸ் தெரப்பின்னு ஒண்ணு இருக்கு. அது வந்து ஒரு வெறும் 4 எலக்ட்ரோட்ஸ் தான். அதை வந்து ஒட்டி கொடுத்தோம்னா அந்த நர்வ் ஸ்டிமுலேஷன். ஸோ அது வந்து பண்றதுனால அந்த வலி போயிடுது. தட்ஸ் ஒன்லி கிரியேட்டிங் அ சார்ட் ஆஃப் ஒரு ஃபனி சென்சேஷன் இந்த நர்வ் எண்டிங்ஸ். ஸோ அது இருக்கிறதுனால தேர் அட்டென்ஷன் இஸ் டைவர்ட்டட் டுவர்ட்ஸ் தட். எல்லாத்துக்கும் மேல இந்த வாட்டர் பாதிங், அதுக்கு ஒரு பெரிய டிமாண்ட் இருந்துச்சு. எல்லாரும் கேட்டுட்டே இருந்தாங்க. எங்கேயோ ஹைதராபாத்ல இருந்து வந்தா அந்த பொண்ணு, அவ வந்து தான் என்கிட்ட கேட்டா, எங்க ஊர்ல நிறைய இருக்கு, நீங்க வந்து அதெல்லாம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டீங்களான்னு. அதுக்கப்புறம் நானும் அதே ஹைதராபாத்ல போய் அங்கேயே இருந்த இடத்துல கத்துட்டு வந்துதான் ஒரு 3 days அங்க இருந்தேன். ஸோ ஹவு தே டூ எவ்ரிதிங், ஹவு தே மானிட்டர் எவ்ரிதிங். ஏன்னா தண்ணிக்குள்ள குழந்தை வந்துருச்சுன்னா அது வந்து ஒன்னும் ஆகாதா டாக்டர் அப்படின்னு கேக்குறவங்க இருக்காங்க, அம்மா எல்லாம். அதெல்லாம் தாண்டி அதை பண்ணிட்டு தான் இருக்கோம். they are delivering. many of them are very very happy with that. இது எல்லாத்துக்கும் என்ன தெரியுமா பெரிய ஹைலைட், they are allowing all the husbands to stay with them all through labor. இப்போ வலின்னு வந்து நான் உள்ள கூட்டிட்டு வரும்போது I bring the husbands also with them. அதுக்கு முன்னாடி நாங்க ஒரு லேபர் கிளாஸ்னு ஒண்ணு பண்ணுவோம். அப்போ வந்து நான் சொல்லுவேன் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் சேர்ந்து அட்டென்ட் பண்ணணும். அப்பதான் ஹஸ்பண்டுக்கு என்ன பண்ணும், அந்த லேபர் ரூம்ல வந்தான்னு தெரியும். நீ தண்ணி கேட்டா கொடுக்கணும்ப்பா, மூஞ்சில வேர்த்து கொட்டுச்சுன்னா நீ தான்ப்பா தொடச்சு விடணும், நீ அதை பண்ணாதான் யூ ஆர் இன்வால்வ் வித் ஹர் இந்த லேபர்னு அவளுக்கு சந்தோஷம் இருக்கும். நான் தொடக்க மாட்டேங்கிறதுக்காக சொல்ல, பட் நீ அதை செய்யணும்ன்றது முதற்கொண்டு நான் வந்து அந்த பையன்ட்டெல்லாம் சொல்லி கொடுக்குறேன். பட் ஐ எம் வெரி ஹாப்பி ஆல் த ஹஸ்பண்ட்ஸ் ஆர் வெரி ஹாப்பிலி ஸ்டேயிங் தேர் அண்ட் தே கம் ஃபார்வர்ட் தெம்செல்வ்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் கேள்வி என்கிட்ட வந்து இப்போ என்கிட்ட புக் பண்ற எல்லாரும் கேங்க, மேடம் ஹஸ்பண்ட் அலோவ் பண்ணுவீங்கல்ல லேபர் ரூம்குள்ள, அப்படிதான் ஃபர்ஸ்ட் கேள்வி கேட்பாங்க. அலோவ் பண்ணுவோம் இருக்கணும்னு உடனே அவங்களோட ஹாப்பினஸே இட் மவுண்ட்ஸ். சோ அதெல்லாம் எனக்கே எமோஷனலா இருக்கு, ஆக்சுவலா சந்தோஷமா இருக்கு சார். இப்ப முன்னாடி பார்த்த டெலிவரிக்கும் இப்ப பாக்குற டெலிவரிக்கும் லாட்ஸ் ஆஃப் டிஃபரன்ஸ். ஈவன் ஐ ஃபீல் தட் ஹாப்பினஸ். என்னன்னா எல்லாரையும் சிரிச்ச முகத்தோடயே பார்க்க முடியுது, ரூமுக்கு போகும்போது அவ்வளவு சந்தோஷமா பார்க்க முடியுது. இந்த ஷூட் எல்லாம் வேற அடுத்தது இப்ப எனக்கு புதுசா வந்திருக்கிற ஒரு புது கிரேஸ் அதுன்னு நினைக்கிறேன். நான் பாக்குறேன் இந்த மாமி பம்போட போட்டோ போட்டுட்டு இருப்பாங்க. இப்ப என் டாட்டரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படி எடுத்துட்டு வந்து எனக்கு போட்டோ காட்டியிருக்காங்க. அதெல்லாம் தான் நான் பாத்துட்டு இருந்தேன். இப்ப இந்த பேபிஸோட எடுக்கிற போட்டோ எல்லாம் அதெல்லாம் வந்து இப்ப கேக்குறாங்க, ஹாஸ்பிட்டல்ல இருந்து அரேஞ்ச் பண்ணி கொடுப்பீங்களா, பிறந்தன்னைக்கே எடுத்து கொடுப்பீங்களா. இப்ப நானும் நிறைய இன்ஸ்டால் எல்லாம் பாப்பேன், டாக்டர்ஸ் எல்லாம் பேபியை டெலிவரி பண்ணி கொண்டு போய் கொடுக்கறத. இப்ப அதுல இருந்து போட்டோ எடுத்து கொடுப்பீங்களா, என் குழந்தையோட காலை மட்டும் போட்டோ. நாங்க வந்து ஒரு இம்ப்ரெஷன் எடுப்போம் அந்த கேஸ் ஷீட் டு சே தட் திஸ் பேபி பிலாங்ஸ். நம்ம ரேகை எடுக்கிற மாதிரி, கையப்பம் எடுக்கிற மாதிரி காலை எடுப்போம். அதை மட்டும் போட்டோ எடுத்து தருவீங்களா அப்படின்னு கேக்குற ஹஸ்பண்ட்ஸ் எல்லாம் இருந்தாங்க. சோ we started giving that as a complimentary from Lalita. நாங்க வந்து அதை மட்டும் ஒரு பிக்சர் எடுத்து அவங்க கிட்ட கொடுக்குறோம், ஒரு ஃப்ரேம் போட்டு. முன்னாடி நான் பேபியை மட்டும் கொடுத்துட்டு இருந்தேன். இப்ப என் கன்சல்டிங் ரூம்ல பாத்தீங்கன்னா எனக்கு பின்னாடி நிறைய பேபிஸ் இருக்கும். அந்த பேபிஸ் எல்லாம் இங்க பிறந்த பேபிஸ் தான். we tend to change it every 3-4 months. ஒரு தடவையும் இந்த மாதிரி ஒன்னு அடிச்சு மாட்ட வேண்டியிருக்கேங்கிறதுக்காக வேண்டி அதுல பிக் அண்ட் சூஸ் பண்ணி எதெல்லாம் பிரைட்டா தெரியுதோ அதை மட்டும் எடுத்து நாங்க வந்து ஒரு பிக்சர் போட்டு வைக்கிறோம். முன்னாடி இந்த போட்டோ மட்டும் தான் கொடுத்துட்டு இருந்தேன். பட் நவ the craze has moved from the baby's picture because this they can take. எல்லாரும் ஆளு கையில ஒரு போன் வச்சிருக்காங்க, 5 கேமரா இருக்கிற போன்லாம் இருக்கு. அப்புறம் நான் கொடுக்கறது என்ன, ஒன்னும் இல்லைன்ற இந்த ஃபுட்டை கேக்குறாங்க. இப்போ அதை நாங்க எடுத்து ஃப்ரேம் பண்ணி ஒன்னா கொடுக்குறோம். இப்ப நிறைய பேர் அந்த ஸ்கேன் பிக்சரை கொடுப்பீங்களா, அதை எனக்கு என்லார்ஜ் பண்ணி கொடுப்பீங்களா, எனக்கு சாஃப்ட் காப்பியா வேணும் டாக்டர், ஐ டோன்ட் வாண்ட் வாட் யூ கிவ் as a picture எல்லாம் கேக்குறாங்க. பட் அதெல்லாம் அலோவ் பண்றது இல்ல எங்களுக்கு கவர்மெண்ட்ல இருந்து, அதனால நான் கொடுக்கல. பட் இத வந்து ஃபுட் பிரிண்ட் வந்து ஐ தாட் இட்ஸ் a good thing to give. and if it's giving happiness, why not? நான் வந்து எடுத்து என் கேஷீட்ல எனக்கு சௌரியத்துக்காக போட்டுக்கிறேன். அவங்களுக்கு அது சந்தோஷம்னா நான் கொடுக்கலாமேங்கிறதுனால கொடுக்குறேன். ஸோ எல்லாருக்கும் என்ன சொல்லணும்னா, சித்ரா மேம் வந்து நேயர் விருப்பம் மாதிரி லலிதா நர்சிங் ஹோம் வந்துட்டு டெவலப் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா
என்னென்னலாம் கேட்குறாங்களோ எல்லாமே ஓகே ஃபைன், உனக்கு வாட்டர் பர்த் வேணும், எனக்கு ஓகே ஃபைன், அந்த ஃபெசிலிட்டி நாளையில இருந்து இருக்கும், எனக்கு சிரிச்சுக்கிட்டே டெலிவர் பண்ணும், ஓகே கிராண்டட் அப்படிங்கிற மாதிரி நீங்க ஆமா பண்ணிட்டு சார், இருந்திருக்கீங்க. ஆமா சார். ஹாப்பி ஃபர்ஸ்ட் அதுதானே சார். நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி எனக்கு பிடிச்சது ஆப்ஸ்டெட்டிக்ஸ் ஏன்னாக்க இது திஸ் பிரிங்ஸ் ஒன் யூ ஆர் இன்வைட்டிங் அ நியூ ஏஞ்சல் இன்டு யுவர் ஃபேமிலி. அதை வந்து எவ்வளவு சந்தோஷமா நீ ஏத்துக்கிறியோ அதை பொறுத்து தான் எல்லாம் இருக்கு. வெரி நைஸ். அதனால அந்த அந்த சந்தோஷத்தை கொடுக்கறதுல நமக்கு என்ன கஷ்டம் இருக்கு? அதனால we should do that happily. Even I am very proud and I am always very happy with any of my patients. I never grumble. எந்த ராத்திரி கூப்பிட்டாலும் இப்ப எனக்கு 64 years ஆகுது. I happily come even in the middle of the night. நானா டெலிபரேட்டா என் பிள்ளைங்க எல்லாம் என்கிட்ட சொல்லியிருக்காங்க நோ நைட் கால்ஸ் அப்படின்னு. கோவிட்ல இருந்து I have stopped night calls. பட் இப்ப அவசியம் ஏற்பட்டால் இன்னைக்கு அவங்க எல்லாம் ஊர்ல எல்லாம் வரணும்னா நான் சந்தோஷமா தான் வந்துட்டு போவேன். அந்த தூக்கமோ இல்ல அந்த டயர்ட்னஸோ அந்த உடம்பு முடியலங்கிற ஃபீலிங்கோ வயசாயிடுச்சுங்கிற ஃபீலிங்கோ வேலைக்கு வந்தா இல்ல, மத்த நேரத்துல இருக்கு. ஓகே ஓகே ஃபைன் ஃபைன் ஃபைன். நீங்க இப்போ இவ்வளோ நேரம் உங்ககிட்ட பேசிட்டு இருந்தது ஒரு மென்டர்ஷிப் மாதிரி இருந்தது மேம். ஆக்சுவலா எனக்கு வந்துட்டு நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட இருந்து கத்துக்க முடிஞ்சது. இதை தாண்டி நான் நிறைய விஷயங்கள் என்னால் பேச முடியல, ஏன்னா டைமும் இருக்கு. நீங்க எவ்வளோ பிஸியான டாக்டர் அப்படிங்கிறதும் தெரியும். ஸோ இன்னொரு எபிசோட்ல நிறைய விஷயங்கள் பேசுவோம். நீங்க வந்து காஸ்மெட்டிக் கைனகாலஜி பத்தி பேசல, எனக்கு நான் டெலிபரேட்டா நிறைய விஷயங்கள் நான் வந்துட்டு பேசல, ஏன்னா இன்னொரு எபிசோட்ல வி ஹேவ் கண்டென்ட். உங்ககிட்ட நான் பேசுறது வந்து ஒரு யூனிவர்சிட்டி டிகிரி வாங்குற மாதிரி இருக்குது ஆக்சுவலா. ஸோ டெஃபினட்டாக நம்ம இன்னொரு எபிசோட்லையும் நம்ம பார்ப்போம். இவ்வளோ நேரம் என்னோட பொறுமையாக நீங்கள் எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் கிறிஸ்டல் கிளியராக ஷார்ப்பாக நீங்கள் பதில் சொல்லிகிட்டே இருந்தீங்க. என்ன எக்ஸ்பெக்டேஷன் அப்படிங்கிறதும் நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க. இட் வில் பி டெஃபினெட்லி ஒரு மைண்ட் ப்ளோயிங்கான ஒரு விஷயமா இருக்கும். இல்லைன்னா நிறைய பேருக்கு இதுதானா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். எல்லாருக்கும் ஒரு எஜுகேட்டிவ் அவேர்னஸ் வந்து கண்டிப்பாக இந்த வீடியோ கிரியேட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தான் எங்களோட நம்பிக்கை. ஓகேங்களா? ஸோ இன்னொரு எபிசோடில் சந்திக்கிறது வரைக்கும் தேங்க்யூ வெரி மச் மேம். தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம். In the interview, if it reaches people, and if it clears their doubts, I'll be the happiest. So இதுதான் வந்து ப்ரொஃபஷனோட தாத்பரியம். So if it reaches them and if they are happy with whatever they want, they have achieved what they want, I'll be the happiest. Definitely. Thank you sir. Thank you very much.